அனைவருக்கும் வணக்கம். கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோ தொகுப்பு யாருக்கானது அப்படின்னு கேட்டா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 போன்ற போட்டித் தேர்வுக்காகவே மேக்ஸ்ல டவுட் இருக்கக்கூடிய மாணவர்களா இருக்கட்டும். மேக்ஸ்னா என்னன்னே தெரியல சார், கொஞ்சம் பயமா இருக்கு. நீங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு டிகிரி எடுத்திருந்தாலும் சரி, இல்ல 10th வரைக்கும் படிச்சிருந்தாலும் சரி, 12th வரைக்கும் படிச்சிருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, மேக்ஸ்னா ஒரு பயமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ கிளாஸ்லயே முழுக்க முழுக்க மேக்ஸ் பத்தின ஷார்ட்கட்டா இருக்கட்டும், மேக்ஸ் பத்தின சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்ல போறேன். இதுக்கு என் கூட சேர்ந்து நீங்களும் படிக்கணும். நீங்க படிச்சீங்கன்னா இந்த டாபிக் எல்லாம் இன்னும் அதிகமா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா மேக்ஸ் ஒரு பெரிய பாரமாவே இருக்காது. சுலபமாவே உங்களாலையும் ஒரு 22 மதிப்பெண்கள், அதாவது 25 கேள்விக்கு 22 அடிச்சிடலாம். இன்னும் அதிகமா பிராக்டிஸ் பண்ணாதான் மேற்படி மதிப்பெண்களை பெற முடியும். சரி, இப்ப என்னென்ன நம்ம சொல்ல போறோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இது ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல இருந்து குரூப் 1 வரைக்கும் எல்லாத்துக்குமானதுதான். சரி, இப்ப இந்த சம்ல பாத்தீங்கன்னா அடிப்படை கணிதம் அப்படின்னு நான் கொடுத்திருப்பேன். ஓகேங்களா? சோ ஃபார் ஆல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ். சரி, இதுல மேக்ஸுக்காகவே பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியதுதான் இது. ஓகே, சோ எக்ஸாம் ஹால்ல இந்த அளவுக்கு நீங்க டெப்தா படிச்சிட்டீங்கனாலே போதும். அரை மணி நேரத்துல உங்களால 25 கொஸ்டின்ஸ் ஈஸியா போட்டுடலாம். 25க்கு உங்களால டெஃபினட்டா 23, 24 எடுக்க முடியும். 25க்கு 25 எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா சிலரால முடியும். மோஸ்ட்லி டைம் இருக்காது. அதனால நம்ம ஜிகே அண்ட் தமிழ் இல்லைன்னா இங்கிலீஷ்ல கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதா இருக்கும். சரி, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது என்னென்ன டாபிக்னு நான் சொல்லிடுறேன். அந்த டாபிக் எல்லாம் பாத்தீங்கனாலே போதும். ஸோ நான் இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. நான் உங்களுக்கு இது எல்லாமே நான் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே சேர்த்து தான் சொல்ல போறேன். சரி, இப்ப ஜெனரல் மென்டல் எபிலிட்டியில ஆப்டிடியூட் மற்றும் ரீசனிங், இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா பார்த்துதான் ஆகணும். சோ இதுல இந்த டைஸா இருக்கட்டும், அதே மாதிரி பசில்ஸ், அதாவது புதிர் சம்பந்தப்பட்ட கேள்விகள், பிளட் ரிலேஷன், ரத்த உறவுகள் சம்பந்தப்பட்ட கேள்விகள், இதெல்லாம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், இதெல்லாம் உங்களுக்கு எதுல கேட்பாங்க அப்படின்னு கேட்டா ரீசனிங் வச்சு கேட்பாங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா மேலும் பல தலைப்புகள் இருக்கு. பட் அதெல்லாம் நான் 1 by 1 சொல்றேன். மேலும் ஆப்டிடியூட்ல இருந்து மட்டுமே இத்தனை தலைப்புகள் இருக்கு. தனி வட்டி, கூட்டு வட்டியா இருக்கட்டும், அதே நேரத்துல ஒரு வரைபடம் கொடுத்து மென்சுரேஷன் சொல்லுவாங்க, அளவீட்டியல். சோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா 2Dல இருந்து கேட்கலாம். அதாவது பரப்பளவும் கேட்கலாம், வால்யூம் கொள்ளளவு வச்சும் கேட்கலாம். 2D, 3D, வால்யூம் இதெல்லாமும் கேட்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா சதவீத கணக்கு, மீச்சிமா மீப்போமா, அதாவது எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இருக்கட்டும், லாப நஷ்ட கணக்கு, அதே மாதிரி சிம்பிளிபிகேஷன் எளிமையாக்குதல், நம்பர் சிஸ்டம், எண் முறைகள், டைஸ் பகடை, புதிர்கள், இந்த பைப் அண்ட் செர்சன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு குழாயை திறந்து விட்டுறாங்க ஒரு பெரிய தொட்டியில, இன்னொரு குழாயில பாத்தீங்கன்னா தண்ணி விழுகுது, இன்னொரு குழாய் வழியாக தண்ணி வெளியே போகுது, எவ்வளவு நேரத்துல அந்த தொட்டி நிரம்பும், இந்த மாதிரி எல்லாம் சம்மெல்லாம் கேட்பாங்க. அதே மாதிரி டைம் அண்ட் ஒர்க், எப்படி டைம் அண்ட் ஒர்க் இருக்கோ, அதாவது நேரம் மற்றும் வேலை இருக்கோ, அதே போலதான் டைம் அண்ட் டிஸ்டன்ஸும் கொஸ்டின் கேட்பாங்க. டிஸ்டன்ஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நிறைய பாத்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரீசனிங் டைப்லயும் இந்த மாதிரி கேள்விகள் கேட்க வாய்ப்பு உண்டு. மற்றும் சராசரி, ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜ், வயது வைத்த கணக்கு, அதே மாதிரி ரேஷியல் ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா வரப்போகுது. சரி, இங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோடய நான் கணக்கெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். சோ இப்ப பேசிக் மேக்ஸ்குள்ள போயிடலாம். ஸோ ஒரு மாணவர் பாத்தீங்கன்னா அடிப்படை கணிதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப அடிப்படை கணிதம் அப்படிங்கும் போது என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா, நிச்சயமாக நீங்க கணக்கு பாத்தீங்கன்னா சுலபமா கொடுக்கப்பட்டுள்ள நேரத்திற்குள் முடிக்கணும்னா, இங்க கேமே என்ன தெரியுமா, இது ஒரு விளையாட்டா நினைச்சுக்கோங்க. கேம் என்னன்னா கொடுக்கப்படக்கூடிய நேரம் 3 மணி நேரம். இந்த 3 மணி நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஜிகே முடிக்கணும். நீங்க குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 படிக்கிறீங்கன்னா மொழி பாடம், நீங்க தமிழா இருந்தீங்கன்னா தமிழ் முடிக்கணும். அதுவே ஆங்கிலமா இருந்தீங்கன்னா ஆங்கிலம் முடிக்கணும். இதை தாண்டி பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் தான் மேக்ஸ். இப்ப நம்ம ஒரே ஆளு 3 மணி நேரத்துக்குள்ள 200 கேள்விகள்ல வெவ்வேறு வகையான சப்ஜெக்ட் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. எல்லா சப்ஜெக்டையும் நீங்க அடிக்கணும்னா அதற்கு உரிய திட்டமிடுதல், பயிற்சி என்பது மிக மிக அவசியம். இந்த பயிற்சியை பாத்தீங்கன்னா மேற்கொள்வதற்கு தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம படிக்க வேண்டியதெல்லாம் டேபிள்ஸ், வாய்ப்பாடு. வாய்ப்பாடு எங்க இருந்து எது வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு கேட்டா, முதலாவது வாய்ப்பாடு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? சோ அப்ப 2வது வாய்ப்பாடுல இருந்து 12ஆம் வாய்ப்பாடு வரைக்கும் நீங்க படிக்கணும். நீங்க டிகிரியே முடிச்சிருந்தாலும்
கொஞ்சம் கூச்சப்படாதீங்க. இதெல்லாம் படிக்கணுமான்னு சொல்லி அசௌகரியம் படாதீங்க. உங்களுக்கு அரசு வேலை வேண்டும் அப்படின்னு ஒரே இலக்கா இருந்துச்சுன்னா வாய்ப்பாடு புத்தகம் எடுத்து படிங்க. ஒரு 50 ரூபா சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வாய்ப்பாடு புத்தகத்தை எடுத்துக்கோங்க. இல்லையா இன்டர்நெட்லயே அது வந்து இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி அதை படிச்சு பாருங்க. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஸோ 12 வரைக்கும் நீங்க படிச்சுதான் ஆகணும். 2 × 1 2 அப்படின்னு அங்க இருந்து 20 வரைக்கும் படிக்கணும் நீங்க. ஓகேங்களா? சோ இது இரண்டாம் வாய்ப்பாடு. அதே போல 12 × 1 12 அப்படிங்கிறதுல இருந்து 12 × 20 240 வரைக்கும் நீங்க அதாவது 12 × 20 வரைக்கும் நீங்க படிச்சுதான் ஆகணும். ஒவ்வொரு வாய்ப்பாடும் 20 வரைக்கும் படிக்கணும். எல்லாமே நீங்க படிச்சுட்டு வரணும். ஸோ இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிளிகேஷன் அதாவது பெருக்கல் செய்வதற்கு ரொம்ப ஈஸியா மாறிடும். சரி, இப்ப அடுத்தது என்னன்னு நான் சொல்றேன். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அப்பதான் வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்கட் எல்லாம் சொல்ல போறேன். சோ நீங்க மிஸ் பண்ணாம ஷார்ட்கட் எல்லாம் எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். சரியா? சோ என்னென்ன ஷார்ட்கட் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே இங்க இருக்கும். நீங்க இந்த வீடியோ மற்றும் இந்த கோர்ஸ் ஃபுல்லாமே இலவசமாக நம்ம பிளேலிஸ்ட்ல அவைலபிளா இருக்கு. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. சரி, இப்ப அடுத்தது பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டா, இந்த ஸ்கொயர் அதாவது ஒரு குறிப்பிட்ட நம்பர் கொடுத்து அது 2 தடவை 3 தடவை 4 தடவை பெருக்குனா என்ன வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருக்கு வந்து தெரியாதுப்பா இந்த ஸ்கொயர்னா என்ன, கியூப்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நிச்சயமா 1 ஸ்கொயர்ல இருந்து 25 ஸ்கொயர் வரைக்கும் கண்டிப்பா படிக்கணும். ஓகேங்களா? அதுவே கியூப் அப்படின்னு சொல்லும் போது 1/3 இருந்து 10/3 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே படிச்சுதான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஸ்கொயரும் கியூபும் படிக்கணும். பிளஸ் சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கொயரும் நீங்க வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ குறிப்பா வந்து 2ல வந்து பாத்தீங்கன்னா 0ல இருந்து 2/10 வரைக்கும் என்னங்கிறத மனப்பாடமா தெரிஞ்சுக்கணும். நான் இதே வீடியோலயே சொல்றேன். இதுல ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. எந்த நம்பருக்கு மேல 0 இருந்துச்சுனாலும், அதாவது 2⁻0 3⁻0 100⁻0 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு ஆன்சர் 1 தான் வரும். அப்ப தாராளமா வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே 1 தான் வரப்போகுது. சோ இதை வந்து நீங்க வந்து மனப்பாடம் பண்ண தேவையில்ல. ஆனா 2⁻1 3⁻1 4⁻1 அங்க இருந்து ஆரம்பிச்சு 2⁻10 வரைக்கும் நீங்க நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். சோ இங்க நான் 4ஆம் வாய்ப்பாடு வைக்கல. காரணம் என்னன்னா 2 படிச்சாலும் 4 படிச்சாலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும். சோ அதனால 5 அடுக்குகளை நான் படிங்கன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? சோ வந்து இந்த வர்க்கங்கள் எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கு அடுத்து கியூப்ஸ் கணங்கள் எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் மற்றும் வந்து அடுக்கு. ஓகேங்களா? பவர்ஸ் என்னென்ன முக்கியமானது அப்படின்னு நான் சொல்ல போறேன். குறிப்பா வந்து நம்ம ஸ்கூல் புக்லயே இது வந்து இருக்கும். இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்ல இந்த 2ல எது பெருசு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்பாங்க. குறிப்பா இந்த கணக்கு பாருங்களேன். இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துட்டு 2⁻0 பிளஸ் 2⁻1 2⁻2 பிளஸ் 2⁻3 இது பெருசா, y = 2⁻4 பெருசா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த 2ல எது பெருசு அப்படின்னு நீங்க ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. சோ y தான் பெருசு. எப்படி சொல்றீங்க? எப்படி அப்படின்னு சொன்னா 2⁻0 1 தான் வரும். 2⁻1 பாத்தீங்கன்னா 2 தான் வரும். ஓகேங்களா? சோ 2⁻2 4 2⁻3ங்கிறது என்னன்னா 2 × 2 × 2 4 8 8ன்னு வரும். ஓகேங்களா? சோ அப்ப 8 4 2 1 இதெல்லாம் பெருக்கணும்னா என்ன ஆன்சர் வரும்னு பாருங்க. 14 15ன்னு வரும். ஓகேங்களா? சோ ஏன்னா 8 × 8 + 4 12 8 + 4 12 12 + 2 14 14 + 1 15 மொத்தம் 15 அப்படின்னு வரும். இப்ப 2⁻4ங்கிறது 2 × 2 × 2 × 2 2 2 4 இந்த 2 2 4 சோ நன்னாங்க 16 சோ இது 15 தான் வருது. இங்க 16 இருக்கு. சோ அப்ப எது பெருசு? y தான் பெருசு. ஓகேங்களா? சோ அதனாலதான் எக்ஸை விட y பெருசுன்னு இங்க கொடுத்துருக்காங்க. சோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இது சின்ன நம்பரா இருக்கிறதுனால ஈஸியா நம்மளால எழுதி பார்த்து வர முடிஞ்சிருச்சு. அதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி கொடுக்காம சின்ன நம்பர் கொடுக்காம இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி கொடுத்துட்டே வந்துட்டு இப்படி ஒரு 4-5 நம்பர் கொடுத்துட்டு 97 அடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஓகே, சோ அப்ப எதை நீங்க வந்து பெருசு சிறுசுன்னு சொல்லுவீங்க? உங்களுக்கு ஒரு டவுட் வரும். 97 அடுக்கு 1008 அப்படின்னு கொடுக்குறாங்க. ஒரு டவுட் வரும். சம் வந்து நீங்க வந்து நினைக்கிற மாதிரி வந்து ஈஸியா அடிச்சுட்டு போற மாதிரி இருக்காது. ஒரு டவுட் வந்துடும். சோ ஆக நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா இந்த அடிப்படையை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நிறைய தடவை டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. இப்ப செஸ் இருக்குல்ல, சதுரங்க போர்டு செஸ், அந்த செஸ் போர்ட்ல எவ்வளவு இருக்கும் காயின்,
அந்த ஒவ்வொன்றா வைக்கலாம்ல, ஒவ்வொரு இது 64 இருக்குமா? சோ அப்ப அந்த 64 மொத்தம் எவ்வளவு பக்கங்கள் வரும் அப்படின்லாம் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ நீங்க பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா தெரிய வரும், 2 × 64 கொடுத்துருக்கேன்ல, இதனுடைய வேல்யூ என்ன கேட்பாங்க. இது ஏற்கனவே நடந்து முடிந்த இந்த சென்ற ஆண்டு எக்ஸாம்லயே கேட்டிருக்காங்க. அதனால கண்டினியூவா பாருங்க, உங்களுக்கே புரிய வரும். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் உள்ள போயிடலாம். வர்க்கங்கள், ஸ்கொயர்ஸ்ல நீங்க பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், ஆனா நிறைய பிராக்டிஸ் பண்ணாதான் இது பழக்கமாகும். ஸ்கொயர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நம்பருடைய அடுக்கு 2ன்னு இருக்கும், வர்க்கங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ 1/2 வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் 1 ஸ்கொயர் வந்து 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25. இந்த நம்பர் எல்லாம் பார்த்துட்டே வாங்க. 1 4 9 6 5. இந்த 5 இருக்கிற இடத்துல கண்டிப்பாக 5 யூனிட் டிஜிட்டா இருக்கும். 10 இருந்துச்சுன்னா 0 இருக்கும். ஓகேங்களா? சோ ஆனா 1 4 9 6 அப்படிங்கிறது மாறவே மாறாது. இது அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கும் பாருங்க. 1 4 9 6. இப்ப பாருங்க திருப்பி 1 4 9 6. இங்க 5 வந்துருச்சா? இங்க 0. இங்க திருப்பி 0. 1 4 9 6. சோ அப்ப இந்த 1 எங்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தா 1 அப்படின்னு இருந்துச்சுனாலும் அது 1 அப்படிங்கிற ஒரு இதை கொடுக்கும். அதாவது 1 11 14 1 1 11 அந்த வர்க்கத்தை பார்த்தாலே தெரியும். 9லயும் 9 டைப்லயும் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். ஏன்னா 81 அந்த டைப்ல வரும் உங்களுக்கு. ஜூம் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, ஜூம் பண்ணும்போது ஓகே. ஸோ 1 11 21 இப்படி 1 போற இடத்துல எல்லாம் 1 அப்படிங்கிறது வந்துடும். அதே வேளையில நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்க 9 11 இங்க வந்துருச்சா? இங்க பாருங்க 9. ஸோ இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கும். இப்ப 29 எடுத்தீங்கன்னாலும் அங்க யூனிட் டிஜிட் 1ல தான் முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ 1ல 1 1 1 போயிட்டே இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வர்க்கம் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் டிஜிட் 1ஆ தான் இருக்கும். 9ன்னு இருக்கிற இடத்துலயும் 1ஆ தான் இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருச்சா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ் 1 4 9 6 இதுவும் வந்து பாத்தீங்கன்னா மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதான் இங்க வந்து எழுதியிருக்கேன். 0ன்னு வந்துச்சுன்னா அது வந்து 10ன் அடுக்காக இருக்கும். 5ன்னு வந்துச்சுன்னா அது 5 வச்சு 5 15 20 25 35 45 55 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளவு ஸ்கொயரு? 25 ஸ்கொயர் தான் தெரிஞ்சுக்கணும். சில இடத்துல 30 ஸ்கொயர் தெரிஞ்சுக்கிட்டாலும் நல்லதுதான். ஓகேங்களா? அதே மாதிரி நல்லா கவனிச்சு பாருங்க, சில நம்பர்ஸ் வந்து ஸ்கொயருக்குள்ள வரவே வராது. இப்ப 2 இங்க நம்ம பண்றோமா, இங்க எங்கேயாவது ஓரத்துல 2ன்னு வருதா யூனிட் டிஜிட்? என்னது சார் அது யூனிட் டிஜிட்னு சொல்றீங்கன்னு கேட்டா, இப்ப 144ன்னு பாக்குறோமா, இதுதான் யூனிட் டிஜிட். முதல் எண் பாத்தீங்கன்னா வந்து எப்பயுமே இந்த 2 வராது, 3 வராது, 7 வராது, 8 வராது. ஓகேங்களா? சோ நாட் ஸ்கொயர் ஆக இருக்கும். இங்க எங்கேயுமே வராது. ரிப்பீட்டா இந்த நம்பர் மட்டும் தான் வரும். சோ இது நீங்க வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 12ன் அடுக்கு அப்படின்னு சொன்னா 144. இந்த 2 நம்பர் அப்படியே மாறுதா? 21ன்னு மாறிச்சுன்னா அது இந்த நம்பர் அப்படியே மாறும், 441ன்னு மாறும். ஓகேங்களா? சோ அப்ப ரொம்ப சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 நம்பரையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். அதே மாதிரி 11ன்னா 121. 11 11ன்னு வச்சுக்கோங்க. 1 2 1. ஓகேங்களா? 121. சோ அதே மாதிரி 13 169, 14 196. இந்த 2 நம்பர் மாறி இருக்கும். ஓகே, சோ இப்ப இது எல்லாமே வந்து ஜஸ்ட் மைண்ட் கேம் தான். மைண்ட் கேம்ல நீங்க வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 19 ஸ்கொயர்னு சொல்லும் போது 361. நல்லா பாருங்க, 9ன்னு வந்திருக்கு. அப்போ 1 வரும். 9ன்னு வந்திருக்கு, 1 வரும். 29 ஸ்கொயர் நீங்க அடிச்சீங்கன்னா கண்டிப்பாக 1 அப்படிங்கிறது தான் இருக்கும். ஓகே, சோ அப்ப 29 ஸ்கொயருக்கு ஆன்சர் என்ன சொல்லுங்க பாப்போம்? 841, 841 அப்படின்னு வரும். ஓகேங்களா? சோ அப்ப 29 ஸ்கொயர், 29 நம்ம வந்து பார்க்கல. ஓகேங்களா? 841, ரைட்? சோ அப்ப 1ல வருதா? 9ல இருந்தாலும் 1ல வரும். அடுத்தது பாருங்க, கியூப், கணங்கள் அப்படின்னு சொல்லும் போது இது பாருங்க, நம்ம ஸ்கொயர் பார்த்தோமா, சேம் கியூபும் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான், கணங்களும் அப்படிதான். ஓகேங்களா? நம்ம கியூப் எவ்வளவு பார்க்கணும்? 1000 வரைக்கும். அதாவது 1000னா 10ன் அடுக்கு 3 வரைக்கும் பார்க்கணும். ஸோ இங்க ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, 2ன்னு இருந்துச்சுன்னா அதுவும் 8ம் கிட்டத்தட்ட ஒரே 2ல தான் வரும். என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னா, நீங்க 2ன் அடுக்கு 3 8ஆ தான் இருக்கும்.
அதே இது 12 அடுக்கு 3 ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா 8 தான் இருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ இந்த 8 அடுக்கு 3 8உடைய கணங்கள்னு பார்க்கும்போது இந்த முதல் நம்பர் 2 தான் வரும். 512 வரும். ஓகேங்களா? சோ அப்ப அதே மாதிரி தான் 18உடைய கியூபும் பாத்தீங்கன்னா கூட முதல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 2ன்னு தான் வரும். ஓகேங்களா? சோ இது வந்து ஜஸ்ட் கான்செப்ட். ஓகேங்களா? அதே மாதிரி தான் 3 இருந்துச்சுனாலும் அது 7 வரும். 7 இருந்துச்சுன்னா அது 3ன்னு வரும். இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ரூட் எடுக்கும் போது நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ 2 8 7 3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மற்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் மனப்பாடம் பண்ணாலே போதும். ஸோ 1 அடுக்கு 3 1, 2 கியூப் 8, 3 கியூப் 27, 4 கியூப் 64, 5 கியூப்னு சொல்லும் போதும் 5 கியூப்னு சொன்னீங்கன்னா 125. ஓகேங்களா? சோ அதுவே 5 ஸ்கொயர்னு சொன்னீங்கன்னா வெறும் 25. கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ இது எப்படின்னா வந்து 5 × 5 × 5. ஸோ அப்ப என்ன 5 25, 25 × 5 சொன்னோம்னா 125. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. அதுவே 6 கியூப் அப்படின்னு சொல்லும் போது 216. 7 கியூப் 7னாலே என்ன சொல்லியிருக்கேன் 3 ஓரத்துல வந்துரும். சோ அப்ப 7 கியூப் 343, 8 கியூப் 512, 9 கியூப்னு சொல்லும் போது 729, 10 கியூப் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 1000, 10 × 10 × 10 அப்படின்னு சொல்லும் போது என்ன வரும் 1000 அப்படின்னு வரும். ஸோ ரொம்ப ஈஸி தான் இதுவும். ஸோ இப்போ அதுக்கப்புறம் பார்க்க வேணாமா சார், இந்த 1000க்கு மேல நம்ம வந்து பார்க்கணுமா பார்க்க வேண்டாமா, அதாவது 10 அடுக்கு 3க்கு மேல பார்க்கணுமா அப்படின்னு கேட்டா ஒரு சில நம்பர் மட்டும் பார்த்துக்கோங்க. குறிப்பா வந்து 11 கியூப் நிறைய இடங்கள்ல உங்களுக்கு வரும். 13 31, 11 கியூப் வந்து பாத்தீங்கன்னா 13 31ன்னு இருக்கும். அதுவே 12 கியூப் அப்படின்னு சொல்லும் போது மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. 12னாலே என்னன்னு சொல்லியிருக்கேன் 8 வரும். 12 கியூப் அப்படின்னு சொல்லும் போது முதல் இடத்துல 8 வரும். ஓகேங்களா? சோ 17 28 அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோ இதுவே 15 கியூப் இதெல்லாம் கேட்கறது இல்ல. பட் உங்களால முடியும்னா அதெல்லாம் மனப்பாடம் பண்ணுங்க. இப்ப இது 1000 இருக்கா 10 அடுக்கு 3. அப்ப 20 அடுக்கு 3 எவ்வளவு இருக்கும்? கண்டிப்பாக 3 0. ஓகேங்களா? 2 × 2 × 2 8, 8000 அப்படின்னு. ஓகேங்களா? சோ அப்ப 10 அடுக்கு 3 1000, 20 அடுக்கு 3 8000. ஓகே? சோ புரிஞ்சுச்சா? சோ அப்ப கியூபும் ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இதெல்லாம் நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்ப அதே மாதிரி கியூப் வந்து இந்த ரூட் போடுற இடத்துல உங்களுக்கு நிச்சயமாக உதவும். ஸ்கொயரும் அப்படிதான். ஓகேங்களா? சரி, இப்ப எந்த நம்பர் மேல பவர் 0ன்னு இருந்துச்சுனாலும் அதனுடைய விடை 1 தான். அதுதான் x அடுக்கு 0 1, 2 அடுக்கு 0 1, இந்த நம்பர் எல்லாம் கொடுங்க. k அடுக்கு 0 1. ஓகே, இப்ப 2 அடுக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் 0 பார்த்துட்டோம் 1 தான் வரும். 2 அடுக்கு 1 2, 2 ஸ்கொயர் 4, 2 கியூப் வந்து பார்த்தீங்கன்னா 8, 2 to the power of 4 வந்து 16, 2 to the power of 5 அப்படின்னு சொல்லும் போது பாருங்க இங்க என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க. இங்க நான் வந்து 2 to the power of 5ன்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் டிஜிட் 5ல தான் வரும்னு நினைச்சிடாதீங்க. ஓகேங்களா? சோ இது வந்து நிறைய பேர் தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. சோ 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32. ரைட்? சோ 2 to the power of 6 வந்து பாத்தீங்கன்னா 64. இப்ப இந்த 2 அடுக்கு இருக்கிறது எல்லாமே நீங்க உங்க மொபைல்லையோ இல்லனா வந்து லேப்டாப்ல கம்ப்யூட்டர்ல ரேம்னு ஒண்ணு போட்டிருப்பீங்க. RAM, ரேண்டம் அக்சஸ் மெமரி. அது இந்த அடுக்குல தான் வந்து பாத்தீங்கன்னா ரேமோட மெமரியை சூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க 1 GB போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 1 GB RAM அப்படிங்கிறது இதுதான். இது 512 MB RAM. ஓகேங்களா? சோ இது 64 MB. நீங்க இப்ப மொபைல் போன் வாங்கும் போது கூட பாருங்க 64 GB இதுக்கு முன்னாடி போன் வாங்கியிருப்பீங்க. அதுக்கு அடுத்து 128 GB, அதுக்கு அடுத்து 256, அதுக்கு அடுத்து 512, அதுக்கு அடுத்து 1 GB. இப்படிதானே நீங்க வாங்குறீங்க. நீங்க இப்ப போன் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். சோ அப்ப 2 அடுக்கு 6ல இருந்து சொல்லப்போனா 2 அடுக்கு 1ல இருந்தே அதான். இது நீங்க வந்து கம்ப்யூட்டர்ல பிட்டு பைட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ அது நம்ம இன்னொரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கிளாஸ்ல நான் சொல்றேன். இப்ப இது தெரிஞ்சுக்கோங்க போதும். சோ 10 அடுக்கு 12 வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும். 10 அடுக்கு 11 அப்படின்னு சொல்லும்போது பாருங்க 2 GB ஆக மாறும். ஓகே, 10 அடுக்கு 11 வந்து பாத்தீங்கன்னா 2 GB, அதாவது 2448, 2048. 10 அடுக்கு 12ன்னு சொல்லும் போது இங்கேயே கொடுத்துருக்கேன் பாருங்க 4 GB. ஓகேங்களா? சோ அப்ப 2 அடுக்கு 10, 10 அடுக்கு 2 சொல்லிட்டேனா, 2 அடுக்கு 10ன்னு சொல்லும் போது 1 GB, 2 அடுக்கு 11 2 to the power of 11 is 2 GB, 2 to the power of 12 4 GB. ஓகேங்களா? இப்படிதான் அடுத்தடுத்து போகும். 2 4 8 அந்த மாதிரி டபுளிங் ஆயிட்டே இருக்கும். டபுள் ஆகும். 8 அப்படின்னு ஆகும். ஓகேங்களா? சோ இப்ப 2 அடுக்கு 2 to the power of
13 2 to the power of 13 அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்க, உங்களுக்கு ஒரு நம்பர் வரும். பட் வி கால் அஸ் 8 GB இருக்கும். ஓகேங்களா? ஸோ 8 GB ரேம் போட்டு நீங்க வந்து பண்ணும்போது எப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஓகே, சரி. அடுத்தது பாருங்க. இப்ப இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த ரெண்டுல எது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி பார்த்தோம். ஓகேங்களா? சோ இப்ப டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் இப்படியே கொடுத்திருப்பாங்க, செஸ் போர்டு வச்சு கொடுத்திருப்பாங்க. இது ரிப்பீட் கொஸ்டினும் கூட, அடிக்கடி கேட்டிருக்காங்கப்பா இது. சோ அதே மாதிரி எப்படி நம்ம 2 அடுக்கு பாக்குறோமோ அதே மாதிரி 3 அடுக்கு. 3 அடுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ற நம்பர்ஸ் மட்டும் பாருங்க. நீங்க வந்து பெருக்கல் பண்ணும்போது இந்த நம்பர் எல்லாம் திடீர்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. நான் சொல்ல நீங்க எழுதிட்டு வாங்க. ரைட், 3 அடுக்கு 0 அப்படின்னா 1, 3 அடுக்கு 1 3, 3 ஸ்கொயர் 9, 3 கியூப் 27, 3 to the power of 4 81, 3 to the power of 5 243. ஓகேங்களா? சோ இப்ப இந்த ஒரு மேஜிக் நம்பர்னு ஒன்று சொல்லுவாங்க, 729. இது ஏன் சார் சொல்றீங்கன்னு கேட்டா, நீங்க ஜஸ்ட் மேக்ஸ் செய்யும் போதே இந்த நம்பர் எல்லாம் அடிக்கடி வரும்பா. நீங்க பார்க்கும் போதே நீங்க அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இது ஜஸ்ட் கண்ணுலயே போட்டோ எடுத்துக்கோங்க. 2 தடவை கண்ணை வந்து அப்படி மினிக்கி பாருங்களேன், போட்டோ எடுத்த மாதிரி. ஓகேங்களா? சோ அப்ப அப்படி கிளிக் பண்ணுங்க, கண்ணாலே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்களா? சோ இப்ப இந்த நம்பர் வந்து நிறைய கணக்குல வரக்கூடிய நம்பர். இப்படி 7 2 9 பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டிய எண்கள் 3 அடுக்கு 6 அல்லது 9 அடுக்கு 3 அல்லது 27 அடுக்கு 2. ஓகேங்களா? சோ இது வந்து மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகணும். சோ அதுக்காக தான் வந்து நம்ம இது கொடுத்துருக்கோம். இது எப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க காமிச்சிருக்கேன். சரி, இப்ப இங்க கணக்கு பண்ணும்போது பாருங்க, ஒரு சின்ன விஷயத்துக்காக நான் வந்து இங்க ஒரு ஷார்ட்கட் மாதிரி பண்ணிருப்பேன். 27 × 27 எப்படி சார் பண்ண அப்படின்னு டவுட் வந்திருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப இங்க நான் எழுதுறேன் 27 × 27. 7 49, 9 போட்டாச்சு, 4 இருக்கு. இந்த ரெண்டையும் கிராஸ் பண்ணணும். ஓகேங்களா? அந்த ரெண்டையும் நீங்க கிராஸ் பண்ற மாதிரி இருக்கும். 2 × 9 4, இது ரெண்டையும் கிராஸ் பண்ணீங்கன்னா 14 14. ஸோ அப்ப நன்னாங்க எவ்வளவு வருது? 4 + 4 4 + 4 12ன்னு வருமா? 2ன்னு போடுறோம், இங்க 1 வந்துடும். 2 2s are 4. ஓகேங்களா? இது ரெண்டையும் பண்ணா 32ன்னு வரும். இங்க 2 வர்றதுனால இங்க 2 போட்டிருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 வந்துருச்சா? 32. 2 2s are 4. 4 + 3 7. ஸோ அதான் இங்க போட்டிருக்காங்க. நான் திரும்பவும் எழுதி காமிக்கிறேன் உங்கள் புரிதலுக்காக. 27 27 பண்றோம். முதல் இந்த 2 நம்பரையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெருக்கணும். பெருக்கினா என்ன வரும்? 7 × 7 49. ஸோ அப்ப இங்க 9 போடுறோம், 4 இங்க இருக்கு. இப்ப இந்த 2 நம்பரையும், அதாவது 2 7ஐயும் 2 7 இப்படி கிராஸ் தான் பண்ணும். நல்லா கவனிங்க, இந்த வாக்குலையும் இந்த வாக்குலையும் நீங்க மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? சோ இங்க வந்து வேற எந்த நம்பர் இருந்தாலும் சரி, ஓகேங்களா, 13 × 15 இருந்தாலும் சரி, அதுவே வந்து 95 × 96 இருந்தாலும் சரி, உங்களால இதே டைப் தான். ஓகேங்களா? சோ அப்ப 2 × 7 14, 2 × 7 14. சோ அப்ப 14 அப்படின்னு சொல்லும் போது 8 8 + 4 12, மேல 1 போச்சுன்னா 3, மொத்தம் 32. இந்த 2 இங்க வந்துடும். ஓகேங்களா? இப்ப இந்த 3 இங்க இருக்கு மீதமாக. 2 2s are 4, 4 + 3 7. ஸோ அப்ப இதுதான் சார். என்ன சார் இவ்வளவு இது பண்ணணுமா? இதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல படிக்கும் போது பண்ண மாதிரியே 2 7 அப்படின்னே போட்டு பண்ணிடுவேன் சார் அப்படின்னு கேட்டா அது உங்க இஷ்டம். ஆனா இந்த டைப்ல நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே உங்களால சீக்கிரமா பண்ண முடியும். எக்ஸாம் ஹாலா இருந்தாலும் உங்களால விறுவிறுன்னு பண்ணிட்டு வர முடியும். ஸோ அதனால இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப இன்னொரு ட்ரிக் நான் சொல்றேன், அது பாருங்க. 15 5ல முடியிற மாதிரி ஒரு சில நம்பர் இருக்கும். அப்படி 5ல முடியிற மாதிரி நம்பர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது இன்னுமே ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா உங்களால போட முடியும். இப்ப இங்க வந்து உதாரணத்துக்கு நான் 15ன்னு காமிச்சிருக்கேன். அப்ப 15 எப்படி செய்யலாம்னு சொல்லவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, 15 × 15 இருக்கா? இந்த ரெண்டையுமே நீங்க பெருக்கணுங்க. 5 × 5 25 வந்துடும். அந்த 25 அப்படியே வச்சிருங்க. 15 × 15 தான் பண்றோம், 25 வச்சுருங்க. இந்த 1 × 2ன்னு இருக்குல்ல, இதை என்ன பண்ணணும்னா, இது என்ன நம்பரோ, இங்க என்ன நம்பரோ அதோட 1 கூட்டணும். அப்படி கூட்டினோம்னா என்ன நம்பர் வருதோ அதையும் இந்த நம்பரையும் நீங்க பெருக்கணும். ஓகேங்களா? சோ பெருக்கினா வந்துடும். இப்ப நான் உதாரணத்துக்கு 75 × 75ன்னு சொல்றேன். 5 5 25 5. இது வந்து பாத்தீங்கன்னா 8ன்னு வரும். 8 × 7 என்ன நம்பரோ அதை நீங்க இங்க போட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. 56 வருமா? சோ அப்ப 56 25 இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அதே மாதிரி 95 95 நீங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. 25 போட்டாச்சு. இதனுடைய அடுத்த நம்பர் ஆன 10. சோ 10 × 9 90. ஸோ ரொம்ப சிம்பிளா இருக்கா? ரொம்ப ஈஸி தானப்பா இது.
ஸோ உங்களுக்கு சுலபமாவே வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது சில மனப்பாடம் பண்ணாம நீங்க முழுக்க முழுக்க டேபிள்ஸை படிச்சுட்டு ஷார்ட்கட்ல போட்டே வரலாம். 75x75 இங்கேயே கொடுத்துருக்கேன்ப்பா. ஸோ இப்போ 65x65 போட்டு பார்ப்போம். 25 வரும். இதோட ஒரு நம்பர் கூட்டினீங்கன்னா 7. 7x6 42. ஸோ 42 25 தான் 65x65க்கான ஆன்சர். முடிஞ்சிருச்சா? சரி, இப்போ இங்க பாருங்க 16x14 எப்படி பண்றது? 28x32 எப்படி பண்றது? ஏற்கனவே சொன்ன கிராஸ் மல்டிபிளிகேஷன் தான். மொதல் இருக்கக்கூடிய யூனிட் டிஜிட்டையும் இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 8x2 சொல்லும் போது 16 1 வந்துடும். 8x2 சொல்லும் போது 16 1. 2x2 4. 3x8 24. 24 4. அப்ப நன்னாங்க 8 4 + 4 8 9 9 29. இங்க 9 வரும். ஸோ 2 3 சார் 6 6 பிளஸ் இங்க வந்து மீதி இருக்கா 6 + 2 எவ்வளவு வரும் 8. அப்ப இந்த நம்பரை பெருக்கி பாருங்க. 20 நம்ம பெருக்குனது நீங்க உங்க கையில கால்குலேட்டர் இருந்துச்சுன்னா எடுத்து பாருங்க. 28x32 போட்டு பாருங்க எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு. 8 9 6 வருதா? ரொம்ப சுலபம் தானே. ஸோ இப்ப இங்கேயும் பாருங்க அதே தான். 6x4 எவ்வளவு 24. ஸோ அப்ப 2 இங்க வச்சிட்டோம். ரெண்டையும் கிராஸ் பண்ணா அதே நம்பர் தான் வருது. ஸோ 10 12. ஓகே, ஸோ அப்ப இது ரெண்டையும் 1 1 பண்ணோம்னா 1 தான் வரும். ஸோ 1ஓட இங்க வந்து 1 இருக்கு ரெட். ஓகே, 224 வரும். ஸோ உங்க கையில கால்குலேட்டர் இருந்தா போட்டு பாருங்க. 14x16 போட்டீங்கன்னா 224 வரும். ஓகேங்களா? 224 வரும். ஸோ ரொம்ப சுலபமானதுதான் இந்த சம். ஓகேயா? ஸோ நீங்க நான் சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க ஆன்சர் கொண்டு வந்திருப்பீங்க, ரைட்? ஏன்னா வந்து அவ்வளவு ஈஸியானது இந்த சம்மு. ஸோ வெரி ஈஸி, ரைட்? புரிஞ்சிருச்சா? கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? எந்த 2 டிஜிட் நம்பர் மல்டிப்ளை பண்றதா இருந்தாலும் இந்த மெத்தட் தான். சரி, இப்ப அடுத்தது 5 அடுக்கு பார்த்துடலாம். 5 அடுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு 5 5ஆகவே இருக்கும், 1 தவிர. 5 அடுக்கு 0 மட்டும்தான் 1, மற்றது எல்லாமே 5 தான். ஓகேங்களா? ஸோ ஓரத்துல 5 5 5 தான் வந்துகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க எல்லாமே நீங்க பண்ணீங்கன்னா கூட 5 தான் வரும். இந்த இதுல ஒரு முக்கியமான நம்பர் நான் எப்படி இதுக்கு முன்னாடி 7 2 9ன்னு ஒரு நம்பர் சொன்னேன். ஓகேங்களா? 3 அடுக்கு வந்துச்சுன்னா எப்படி சொன்னேன்? ஏன்னா 3 அடுக்குன்னா 27 3 இங்க 3. ஓகேங்களா? சோ 3 அடுக்கு ஒட்டி வர்றதெல்லாம் இது வந்து எப்படின்னா 9 அடுக்கு 3 நம்ம எப்படி பிடிக்கலாம்? 3² இப்படி பிடிக்கலாமா? 3 3 சார் 9. சோ அப்ப இந்த 2 அடுக்கு 3 என்ன ஆகும்? இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சேரும் போது 3⁶ வருமா? அதான் இங்க போட்டிருக்கு. இப்ப 27 அப்படின்னு சொல்லும் போது எப்படி வரும்? யோசிச்சு பாருங்க. 27ங்கிறது 3³ ஓகேங்களா? 2 3³ என்னப்பா? சாரி, 3³ 27. ஓகேங்களா? 3³ 27. அதுதான் இங்க 3³ அடுக்கு 2ன்னு போடுறோம். இது 2 பண்ணோம்னா 3⁶. அதுதானே வருது. இந்த ரெண்டுமே அதுதானே வருது. சோ அதனால இந்த நம்பர்னு சொன்னோம். அதே மாதிரி இப்ப 5 அடுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. 5 அடுக்கு 6 3 2. ஓகேங்களா? இதுதான் விஷயமே. 6 3 2. 5 அடுக்கு 6 25 அடுக்கு 3 125 அடுக்கு 2. இது எல்லாத்துக்குமே 15 625 15625 தான் வரும். ஓகேங்களா? சோ இப்ப இதை எப்படி சார் நீங்க வந்து 125 × 125 மல்டிப்ளை பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையும் சொல்லி தர்றேன். சோ இங்க பாருங்க, அதே கிராஸ் மல்டிபிளிகேஷன் தான். ஓகேங்களா? 1 2 5 1 2 5. ஓகே, சோ இப்ப இத ரெண்டையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சோ இப்ப 25. ஓகேங்களா? இப்ப இந்த நம்பர் பாருங்க, இது 12ன்னு இருக்கா? இதோட 1 கூட்டினீங்கன்னா 13. 13 × 12 எவ்வளவுப்பா வரும்? டக்குன்னு போடுங்க. 13 × 12 யோசிச்சு பாருங்க. 12 × 12 எவ்வளவு? 144 வருமா? அதோட ஒரு 12 கூட்டினீங்கன்னா 156 வருமா? இதுதான் ஆன்சர். புரிஞ்சா சார்? என்ன சார் இப்படி சொல்றீங்க? இதை வேற விதமா ஏதாவது ஒரு ஃபார்முலா இருக்கா அப்படின்னு கேட்டா அதையும் சொல்றேன். ரொம்ப சிம்பிள் தான். இப்ப இந்த இதை பாருங்க, எப்பயுமே நம்ம பண்ற மாதிரி நம்ம பண்ணிடலாம். ஓகேங்களா? அதாவது கிராஸ் மல்டிபிளிகேஷன் எந்த நம்பர் கொடுத்தாலும் இந்த மெத்தடை உங்களால பயன்படுத்த முடியும். ஸோ அப்ப 5 × 5 25 5ன்னு போட்டுக்கிட்டோம். 2 இருக்கு. இப்ப முதல் இந்த ரெண்டையும் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 10 10. ஓகேங்களா? 10 10 20. ஓகேங்களா? 20ன்னு வந்துருச்சு. இப்ப இந்த 20ன்னு இருக்குல்ல, இந்த 20 பாருங்க. இந்த 20ல இங்க 1 இருக்கு. சோ 2 22. இங்க 2 போட்டுருங்க. இப்ப நமக்கு மிச்சம் எவ்வளவு இருக்கு? 2 இருக்கா? இப்ப இந்த 2 நம்பரை வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும். அதுக்கு அடுத்து இந்த 2 நம்பர். சோ அது கொஞ்சம் தலையை சுத்தி மூக்கு தொடர மாதிரி இருக்கும். அதனாலதான் நான் சிம்பிளா நீங்க பார்க்கும்போது 3 டிஜிட்டுக்கு எல்லாம் போகாதீங்க. இப்ப எடுத்த உடனே 3 டிஜிட் போகலாம், பட் இப்ப வேண்டாம். ஓகேங்களா? ரொம்ப டவுட்டா இருக்கும். நான் ஒரே ஒரு தடவை சொல்லி காமிக்கிறேன். பட் உங்களுக்கு ஓகேனா அதை ஃபாலோ பண்ணுங்க.
உங்களுக்கு இருந்து நான் சொல்றேன், உங்களுக்கு புரியும். இப்ப பாருங்க, 125 நம்ம பண்ணணும். இதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ஓகேயா? ஸோ இப்போ இந்த 2 எடுத்துக்கோங்க. 25ன்னு வருமா? இதுதான் நம்ம பார்த்தோம், இதுக்கு மேலேயே பார்த்துட்டோம். ஓகேயா? ஸோ இதை எப்படி பண்ணலாம்னா 5 2 2 சார் சாரி 5 5 சார் 25 5 பட்டாச்சு. இங்க மீதி வந்து 2 இருக்கு. இப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா 12 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 12 × 5 60ன்னு வரும். 12 × 5 60ன்னு வரும். ஸோ இப்போ இங்க பாருங்க 122ன்னு வரும். இங்க 2ன்னு போட்டுக்குவோம், மீதம் 12 இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க, இந்த இது முடிச்சிட்டோமா? இந்த இது முடிச்சது கையோட இங்க உங்களுக்கு 12 மீதி இருக்கு. இங்க அகைன் வந்து பாத்தீங்கன்னா 12 × 12 அப்படின்னு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து பண்றோம், ரைட்? இப்ப மீதி என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. சோ இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா 12 12ன்னு இருக்கு. நம்ம இப்படிதானே பண்ணோம் முன்னாடி. 12 × 36ன்னு பண்ணும்போது இது 2ம் பண்ணிடணும், அப்புறம் கிராஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் இது 2ம் பண்ணணும், ரைட்டா? சோ அதே மெத்தட்ல தான் இந்த 125 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணியாச்சு. 125ன்னு பண்ணிட்டு ஓகே 12 × 12 நம்ம பண்றோம். 12 × 15 12 × 5 12 × 5 60 60 இங்க 2 இதை கூட்டினோம்னா 122 ஆயிடுச்சு. நம்ம 2 போட்டாச்சு, 12 இங்க இருக்கு. இப்ப 12 × 12ன்னு பண்ணணும்ல. சோ அப்ப 12 × 12 144. 144 பிளஸ் பண்ணோம்னா 6 5 1. ஸோ அப்ப 156ன்னு வரும். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இப்போ இங்கேயே வந்து நிறைய பேருக்கு டவுட் ஆகும், இல்ல கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நான் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஸோ இது வந்து மேக்ஸ் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் சுலபமா மாறிடும். ஸோ இப்போ இங்க இன்னும் தெளிவா போடுறேன். 1 2 5 1 2 5. ஓகேங்களா? ஸோ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த 2 நம்பரையும் பண்ணணும். ஸோ இந்த 2யுமே ஒரே நம்பரா எடுத்துக்கிட்டோம்னா 12 × 5 12 × 5ன்னு பண்ணிட்டு அகைன் வந்து பாத்தீங்கன்னா 12 × 12ன்னு பண்ணணும். ஓகேங்களா? சோ இது 2 டிஜிட்டா இருக்கும்போது நம்ம இப்படிதான் பண்ணோம். ஓகேங்களா? சோ 17 × 12ன்னு பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா இது 2யும் பெருக்குவோம், அதுக்கப்புறம் கிராஸ் மல்டிபிளிகேஷன், அதுக்கப்புறம் இந்த ஓரத்துல இருக்கிறதே பெருக்குவோம், ரைட்டா? சோ அதே மெத்தட் தான் இங்கேயும் நம்ம பண்றோம். இப்ப மேலும் வந்து 3 டிஜிட் இருக்கு. 3 டிஜிட் மெத்தட்ல எப்படி சார் பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தா அது இன்னும் கொஞ்சம் குழப்பம். அட்வான்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. ஸோ அப்ப 1 2 5 1 2 5ன்னு இருக்கு. ஓகே, இப்ப சப்போஸ் 5ன்னு இல்லாம இது வேற நம்பர்னு கொடுத்தா நீங்க ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்குவீங்க. வேற நம்பர் என்ன கொடுக்கலாம்? கொஞ்சம் ஈஸியான நம்பராகவே கொடுப்போம். ஸோ அப்போதான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ 3 2 4 அண்ட் 2 1 2ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த நம்பரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுலபம் தான். இப்ப என்ன பண்ணணும்? 2 × 4 பண்ணோம்னா 8ன்னு வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த 2 நம்பரையும் நம்ம வந்து பண்ணணும். 2 × 2 சார் 4 4 × 1 சார் 4. ஸோ 4 × 4 8ன்னு வருது. ஓகேங்களா? ஸோ இப்ப அடுத்தது பாருங்க. இப்ப நம்ம இந்த மெத்தட் முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்ப நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது, இப்போ இது முடிச்சிட்டோமா, டிக்கு. அப்புறம் இது 2 முடிச்சிட்டோமா, டிக்கு. ஓகேங்களா? இது 2 முடிச்சாச்சு. இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ண வேண்டியது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும், பட் ரொம்ப ஈஸி தான். இங்க பாருங்க, இது 2 நம்பர், இது 2 நம்பர், இது ஒரு நம்பர். சார் போங்க சார், நான் சும்மா வந்து பாத்தீங்கன்னா இப்படி நேரடியா போட்டே வந்தேன்னா முடிஞ்சிடும் சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது உண்மையிலேயே சொல்றேன் கஷ்டமாகத்தான் எனக்கும் இருந்துச்சு. ஆனா பிராக்டிஸ் பண்ண ரொம்ப ஈஸியாவே மாறிடுச்சு. ஓகே, சோ இது பார்த்தாலே கணக்கு வந்து பார்த்தாலே நம்மளால அடிச்சிடலாம், அந்த மாதிரி மாறிச்சு. அப்ப என்ன பண்ணோம்? 3 2 சார் 6 2 2 2 4 சார் 8 2 1 சார் 2. இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கூட்டுனீங்கன்னா 16ன்னு வருமா? 10 16. ஸோ இங்க 6ன்னு போட்டுக்குவோம், 1 மீதம் இருக்கும். ஸோ இப்ப திருப்பி பாருங்க, அகைன் சொல்றேன், இந்த மெத்தட் பார்த்தாதான் புரியும். ஸோ அப்போ இந்த மெத்தட் உங்களுக்கு புரியலன்னா 2 டிஜிட்டோடய முடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? 2 டிஜிட் தாண்டி போக வேண்டாம். ஓகேங்களா? நம்ம இந்த மெத்தட் பார்த்தோம்ல, இந்த 27 இதோடயே நீங்க வந்து போதும். ஸோ ரொம்ப 3 டிஜிட் எல்லாம் பார்க்க வேண்டாம். ஸ்கிப் பண்ணி அடுத்ததுக்கு போங்க. அடுத்த கான்செப்ட் நான் வந்து சொல்றேன், அதுக்கு முன்னாடி இதை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ அப்போ இந்த 3 இது பார்த்தாச்சு. இந்த 1, அப்புறம் இந்த 2, அப்புறம் இந்த 3 பார்த்தோமா? இப்ப என்ன பண்ணணும்னு கேட்டா 3 அதாவது 3 பார்த்ததுக்கு அப்புறம் 3 × 1 சார் 2 × 2 சார் 3 1 சார் 3. இங்க 1 வந்து ரிமைண்டர் இருக்கு. 3 1 சார் 3 2 2 சார் 4 7 8. ஓகேங்களா? ஸோ அப்ப 7 + 1 8 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இப்போ இங்க 8ன்னு போடணும். இப்ப பாருங்க, லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா 3 × 2 பண்ணா 3 2 சார் 6ன்னு வரும். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இது வந்து ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும் போது ப்ளீஸ்
அடுத்த கான்செப்ட் நான் ஒரு 2 நிமிஷத்துல நடத்துவேன், நீங்க அதுக்குள்ள போயிருங்க. ரைட்டா? சோ இப்ப இது வந்து போதும். இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய சுத்தி வளைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க பிராக்டிஸ் பண்ண ரொம்ப ஈஸியா வந்துடும். உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியான கான்செப்ட் தான். ஓகே, சரி. இப்ப இந்த 5 5ன்னு ஓரத்துல இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்னேன்ல, சோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் பிராக்டிஸ் தான். 5 5 இருக்கணும். அதுவும் வந்து நான் திருப்பி சொல்றேன், இங்க பாருங்க. இப்ப 65 × 65 இந்த 2 இடத்துல 5 இருக்கணும். இந்த நம்பர் சேம் நம்பரா இருக்கணும். ஓகேங்களா? சேம் நம்பரா இருந்தாதான் இங்க 25ன்னு போட்டு இதோட 1 7 இதையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 42ன்னு வரும். ஓகேங்களா? சோ இந்த இதுல மாறி இருக்கு 8 6 அப்படின்னு சொல்லிட்டு 85 × 65ன்னு இருக்குன்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, கிராஸ் மல்டிபிளிகேஷன், அந்த மெத்தட் தான் பண்ணணும். ஓகேங்களா? சோ புரியுதா உங்களுக்கு? சோ இப்ப 65 × 85ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க நீங்க வந்து 25ன்னு போட முடியாது. சோ 5ன்னு போட்டு 2. சோ 5 6 are 30. ஸோ இது வந்து 8 5 are 40. ஸோ இப்போ இங்க என்ன வரும்? 72. ஸோ 2 போடுறீங்க, 7 ரிமைனிங் இருக்கு. ஓகேங்களா? இதை என்ன கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ இது ரெண்டையும் பண்ணும்போது என்ன வருது? 48 வருதா? 48 இது ஏற்கனவே இருக்கக்கூடிய 7ஓட பண்ணோம்னா 15 5. ஓகேங்களா? ஸோ அப்போ 55ன்னு போட்டுடலாமா? ஸோ 55. ரொம்ப சிம்பிள் தான்ப்பா. ஸோ நீங்க வந்து 65 × 85ன்னு போட்டு பாருங்க, என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. சேம். ஓகேயா? ஸோ இந்த கிராஸ் மல்டிபிளிகேஷன் எல்லா இடத்துலயுமே பொருந்தும். ஆனால் 2 டிஜிட் இருந்தாதான் பொருந்தும். இதுலயே சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 125 இது ரெண்டும் எப்படி சார் மல்டிப்ளை பண்ணனு கேட்டா இதையும் பண்ணலாம். 5 × 5 25ன்னு போட்டுட்டு, சாரி 5ன்னு போட்டுட்டு இங்க வந்து நீங்க பண்ணும்போது 22 வந்து இதுல இருக்கு. சோ இது ரெண்டையும் பண்ணணும். ஓகேங்களா? 12 × 5 60, 6 × 5 30. ஓகே, 2 இது ரெண்டையும் பண்ணும்போது 9. ஓகே, 92. 2 போடுறோம், 9 இருக்கு. இப்ப இது ரெண்டையும் நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணணும். 12 × 6 ஆர் பண்ணும்போது 72ன்னு வரும். ஓகே, இப்ப இது ரெண்டையும் பிரஸ் பண்ணுங்க. 10 11 1. ஓகேங்களா? 72ஓட இது பண்ணும்போது 81ன்னு வரும். 9 ஸ்கொயர் சார். ஓகேங்களா? 9 × 9 சார் 81. 9 × 8 சார் 72. ஸோ 81 25ன்னு வரும். நீங்க இதையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கால்குலேட்டர்ல போட்டு பாருங்களேன். 65 × 125ன்னு போட்டு பாருங்க, என்ன வருதுன்னு பாருங்க. ஓகே, ஸோ இப்படியும் பண்ணலாம். ஓகே, ஏன்னா இது வந்து 6 0 இருக்குன்னு சொல்லிட்டு இப்படியும் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் உங்களுக்கு செட் ஆகுதுன்னு பாருங்க. செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் நீங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும். புரிஞ்சுச்சா? ஈஸியா? ஓகே, கணக்குங்கிறது ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருக்கும். நீங்க பழக தான் வரும். நான் திருப்பி நிறைய தடவை சொல்றேன். நானும் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டா படிப்படியா பழகி வந்துருச்சு. ஓகேங்களா? இப்ப காரணிகள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காரணிகள், ஃபேக்டரல். இப்ப காரணிகள்னாலும் ஆல்மோஸ்ட் சாரி ஃபேக்டரைசேஷன்னாலும் மல்டிப்ளைனாலும் ஒண்ணுதான். இங்க இந்த ஃபேக்டரல்னா என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஃபேக்டரைசேஷன், மல்டிப்ளிகேஷன். ஓகே, இது ஃபேக்டரல் பார்க்கிறோம், காரணிகள் பார்க்கிறோம். ஓகேங்களா? சோ 1 ஃபேக்டரல், இப்படி ஒரு நம்பர் இருக்குன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இப்படி வந்து ஒரு ஆச்சரியக்குறி ஒண்ணு போடுறாங்கன்னா அதுக்கான அர்த்தம் என்னன்னா, இப்போ 1ன்னு இருந்துச்சுன்னா 1 மட்டும் இருக்குன்னு அர்த்தம். 2ன்னு இருந்துச்சுன்னா 2 × 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? 3 இருந்துச்சுன்னா 3 × 2 × 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்ப 4 அப்படின்னு இருந்துச்சுன்னா 4 வந்து 16ன்னு போட்டுறக்கூடாது. 4 × 3 × 2 × 1. 4 3s are 12, 12 2s are 24. ஓகேங்களா? சோ 4 3s are 12, 12 2s are 24, 24 × 1s are 24. சோ 24 வரும். இப்ப 5 ஃபேக்டோரியல்னு இருக்குன்னா இங்க எழுதிருக்கேன் பாருங்க. ஓகே, 20 20 plus 3 20 20 plus 3 60 60 60 to 120 120 into 1s are 120. அது மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 6 ஃபேக்டோரியல்னு சொல்லும்போது 720, 7 ஃபேக்டோரியல் 50 40, 8 காரணிகள்னு சொல்லும்போது 40 320. இங்க இருந்து பாருங்க உங்களுக்கு எல்லாமே 0 தான் இருக்கும். 5 ஃபேக்டோரியல்ல இருந்து 6 7 10 ஃபேக்டோரியல் வரைக்கும் எல்லாமே 0 0னே இருக்கும். அதுலயும் 9 ஃபேக்டோரியல் வந்து பாத்தீங்கன்னா 880, 10 ஃபேக்டோரியல் 88 0 0. ஓகேங்களா? 8800. ஓகேங்களா? சோ அப்ப உங்களுக்கு புரியுதா? இந்த இதுக்கும் பாருங்க ஒரு 0 எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகும். ஓகேங்களா? ஒரு 0 எக்ஸ்ட்ராவா ஆட் ஆச்சுன்னா அது 10 ஃபேக்டோரியல், எடுத்துட்டோம்னா அது 9 ஃபேக்டோரியல். ஓகேங்களா? சோ புரிஞ்சா? இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து தேவையான இடத்துல டக்குன்னு இந்த நம்பரை போட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது அடிக்கடி கேட்கக்கூடிய
அதாவது நீங்க நீங்க வந்து மேக்ஸ்ல வந்து நீங்க பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வரக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த 18வது வாய்ப்பாடு 6 வரைக்கும் நிறைய தடவை வரும். 24வது வாய்ப்பாடு 6 வரைக்கும், 37வது வாய்ப்பாடு 6 வரைக்கும். இந்த 37வது வாய்ப்பாடு பாருங்க எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 3, 6, 9, 12, 15, 18 இது நம்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க, மேஜிக் மாதிரி இருக்கும். மேக்ஸ் மேஜிக் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ 37 இன்ட்டு 3 111, 37 இன்ட்டு 6 222, 9 பண்ணீங்கன்னா 333 வரும். அதுக்கு அடுத்து 12 பண்ணீங்கன்னா 444. சப்போஸ் நீங்க எக்ஸாம் ஹால்ல உட்காந்துக்கிட்டு எங்கேயாவது 37 இன்ட்டு 15 பார்க்கும்போது டக்குனு 555 ஞாபகத்துல வரணும், 37 இன்ட்டு 18 சொல்லும் போது 666 ஞாபகத்துல வரணும். இது நேரடியா கேட்க மாட்டாங்க. நீங்க ஒரு கணக்கு செய்யும் போது மல்டிபிளிகேஷன், கூட்டல், பெருக்கல், கடித்தல் அதுதானே வரும்பா. அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷன், மல்டிபிளிகேஷன் இதுதானே வரும். சோ இது வரும்போது இந்த 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 பெருக்கல், வாய்ப்பாடு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்றேன். ஓகேங்களா? சோ இதுக்கு முன்னாடி ஒரு மெத்தட் பார்த்தோமா, இந்த கிராஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? அதாவது கிராஸ் மெத்தட் அப்படின்னா வந்து ஒண்ணுமில்ல, நம்ம இந்த 27 இன்ட்டு 27 பார்த்தோமா, இது கிராஸ் மெத்தட்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன தெரியுமா? அது ஒரு ஃபார்முலா. நீங்க பார்த்தாலே வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலா சொல்லவா? இப்ப இந்த இது எப்படி இந்த ஃபார்முலா வருது அப்படின்னு சொல்றேன். 27 இன்ட்டு இது எப்படி இந்த ஃபார்முலான்னு சொல்றேன், எழுதிக்கோங்க. இது நீங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். இங்க a வந்து பாத்தீங்கன்னா 2, b வந்து 7, ஒரே நம்பர் தான் இருக்கு. அப்ப அதனால இப்படி வச்சிருக்கோம், ஏ பி அப்படின்னு வச்சிருக்கோம், ஒரே நம்பர் ஸ்கொயர் பண்றோம் அதனால. ஓகேங்களா? சோ இப்ப ஏ வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்கொயர், பி வந்து பாத்தீங்கன்னா என்னது, அது 7. ஓகேங்களா? சோ 2 இன்ட்டு 7 பிளஸ் 7 ஸ்கொயர். இப்ப இது பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்து 7, 2, 9ன்னு வரும் பாருங்க. 4ன்னு வருதா? இங்க பாருங்க ஏற்கனவே 14ன்னு இருக்கு உள்ள. 14 இன்ட்டு 2 28, இது 49. ஸோ இப்ப பாருங்க இங்க 9 இருக்கு, 8 இருக்கு, 17ன்னு வருமா? 17 பிளஸ் 4 21, 17 பிளஸ் 4 21. இங்கேயும் மாறுதே, இடிக்குதே, தப்பாச்சே. ஏபி அதான் பண்றோமா? இங்க தப்பு பண்ணிருக்கோம். இங்க பாருங்க 49 நம்ம கரெக்டா போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க 14 பிளஸ் 2 28, 28 அப்படின்னு சொல்லும் போது நம்ம இப்படி மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். 16, 17 பிளஸ் 4 அப்படின்னு சொல்லும் போது ஓகே சரி. இப்ப இங்க பாருங்க 4, இதுதான் அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ரெண்டையும் பண்ணா வந்து என்ன வரும்? 32 வருமா? 32 பிளஸ் 49. வெயிட். ஓகேங்கண்ணா, நம்ம வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் என்னன்னு கேட்டா, நான் வழக்கமா வந்து a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் வேல்யூ போட்டு பண்ற மாதிரி நான் பண்ணிட்டேன். ஆக்சுவலா அதை அப்படி பண்ணக்கூடாது. ஸோ நான் வந்து இந்த இதை மட்டும் நான் வந்து எடுக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. இதை மட்டும் நான் வந்து இங்க எடுத்து உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி நான் பண்றேன். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஓகே, ஸோ 27 போட்டிருக்கோம், இது ஸ்கொயர் போட்டிருக்கோம். சரிங்களா? இது ஸ்கொயர் வந்து போட்டிருக்கோம், ஸ்கொயர். சரி, இப்ப நம்ம இது வரைக்கும் கொண்டு வந்துட்டோமா? இது என்ன தெரியுமா பண்ணணும்? நான் வந்து வழக்கம் போல பிளஸ் பண்ற மாதிரி பிளஸ் பண்ணிட்டேன். பிளஸ் பண்ணும்போது தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா 1ன்னு வந்துச்சு. ஆக்சுவலா அது அப்படி பண்ணக்கூடாது. நமக்கு வந்து இந்த ஷார்ட்கட் மெத்தட்ல பண்றோம்ல. ஸோ அப்ப இந்த 9 நம்ம இங்க வச்சுக்கணும். 4 என் கையில இருக்கு. ஓகேங்களா? 4 வந்து பாத்தீங்கன்னா ரிமைனிங். ஓகேங்களா? ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நான் வந்து சொல்லி, எப்பயுமே வந்து கிராஸ் மல்டிப்ளை அப்படி சொல்லிட்டே போயிடுவோம். சரி, நம்ம ஸ்டூடெண்ட் வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சம் லிட்டில் கன்ஃபியூஸ் ஆச்சு. இப்ப 4 அப்படிங்கிறது நமக்கு ரிமைனிங்ல இருக்கு. ஓகேங்களா? சோ இப்ப என்ன பண்ணணும்னா இந்த 28 பாருங்க. ஓகேங்களா? 28 பிளஸ் 4 அப்படின்னு வருதா? 28 பிளஸ் 4ன்னு இருக்கும். ஏற்கனவே நம்ம இங்க 9 போட்டுட்டோம், 4 வந்து ரிமைனிங்ல இருக்கு. ஓகே, அப்ப 28 பிளஸ் 4, இந்த 4 பண்ணும்போது என்ன வருதுன்னா
32ன்னு வரும். ஓகேங்களா? சோ அப்ப 32ன்னு வருதா? ஸோ இதுல நம்ம பண்ண வேண்டியது 2ன்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்ப இந்த 3 வந்து ரிமைனிங்ல இருக்கும். இப்ப இந்த 3ஐயும் இந்த 4ஐயும் பிளஸ் பண்ணோம்னா நமக்கு 7ன்னு வரும். ஓகே, இதுதான் கான்செப்ட். நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்றேன், கான்செப்ட் புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஃபார்முலாவை சொல்ல வந்தேன். ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஃபார்முலாவை, இந்த டைப் ஆஃப் மல்டிப்ளைக்கு இதுதான் ஃபார்முலா, ஸோ அதனாலதான் அதை செய்யறோம் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆச்சு. ஓகேங்களா? இது வந்து அப்போலோல இருக்கும்போது சொன்ன டெக்னிக். ஓகே, சார் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த டெக்னிக்கை நான் என்ன பண்ணிட்டேன், இங்க வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு 6-7 வருஷம் கழிச்சு இந்த யூஸ் பண்றேன். ஸோ மறந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ காடி புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இப்ப இந்த ஸ்கொயர் இருக்கு. ஸோ அப்ப நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம். 2 7 இம்ப்ளிமெண்ட் பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு வந்துடணும். இது அப்படியே இது அப்படியே கூட்டினீங்கன்னா வந்து உங்களுக்கு பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது. ஓகேயா? 49 32ன்னு பண்ணீங்கன்னா உங்களுக்கு 11 5 8 81ன்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ 81ங்கிறது எதுக்கானது அப்படின்னு கேட்டா 81 ஹோல் ஸ்கொயருக்கானதுன்னு வந்துடும். ஓகே, ஸோ 81 இன்டூ 81 நீங்க போட்டு பாருங்க, ஒரு நம்பர் வரும். 81 இன்டூ 81ன்னு போட்டீங்கன்னா ஒரு நம்பர் வரும். ஐ திங்க் அது கூட வருது. 81 இன்டூ 2 சம்திங் 81 சம்திங் வருது. இது வந்து 27 அப்படின்னு சொல்லிட்டு இங்க பண்றதே ராங் பா இது. ஓகேங்களா? ஓகே, ஸோ அப்ப இப்படிதான் பண்ணணும். ஸோ நீங்க இதை வந்து ஞாபகத்துல வச்சுக்காதீங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ அப்ப நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா இது மெத்தட் தான். ஓகேங்களா? ஸோ இப்ப 17 இன்ட்டு 18ன்னு சொன்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இதை ரெண்டையும் நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணணும். 56. ஸோ அப்ப 6ன்னு போட்டுக்கணும், 5 இங்க வரும். ஸோ இதை ரெண்டையும் பண்ணீங்கன்னா 8 7. ஓகேங்களா? 8 7. ஸோ அப்ப எல்லாத்தையும் பிளஸ் பண்ணுங்க. எல்லாத்தையும் பிளஸ் பண்ணும்போது 14 15 20. ஓகேயா? 20 நம்ம 0 போட்டுக்கிறோம், 2 இருக்கு. 1 1 சார் 1 2 206ன்னு வரும். ஓகேங்களா? கரெக்டா? 206. 17ஐயும் 18ஐயும் நீங்க வந்து பெருக்குனீங்கன்னா 2 தானே, 2 + 1 3 306ன்னு வரும். ஓகேங்களா? 306ன்னு வருதா? 1 1 சார் 1 + 2 அப்படின்னு சொல்லும் போது 306ன்னு வரும். ஓகே, ரொம்ப ஈஸி தானப்பா. இந்த மெத்தட் மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகே, 96 இன்ட்டு 95 அதுக்கும் அதே மெத்தட் தான். ஸோ இதுல ரெண்டு நம்பரும் சேம் நம்பரா இருந்து 5 அப்படிங்கிற டிஜிட் வந்துச்சுன்னா மட்டும் இந்த மெத்தட் போங்க. ஸோ மல்டிப்ளை புரியுதா? லைட்டா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சார் என்ன சார் ரொம்ப குழப்பி விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். போக போக சரியாயிடும். ரைட்? மேக்ஸ்ங்கிறதே தான். சரி, இப்ப காரணிகள்ல 1 to 10 வரைக்கும் பார்த்தாச்சு. இந்த 3 மல்டிப்ளையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? 18 வந்து நீங்க மனப்பாடம் பண்ணணும். 18 இன்ட்டு 6ன்னு கேட்டா 108ன்னு ஞாபகத்துல வச்சுக்கணும். 24 இன்ட்டு 6 இங்க பாருங்க, 12 இன்ட்டு 12ன்னு சொல்லும் போது 144. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆயிருக்கு, இது வந்து பாத்தீங்கன்னா டிவைடட் பை 2 ஆயிருக்கு. ஸோ அப்ப அதே நம்பர் தான் 144ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்ப இதெல்லாம் வந்து கனெக்ட் மேக்ஸ் மேஜிக் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான், அந்த மெத்தட்ல தான் வரக்கூடியது. ஸோ கொஞ்சம் மனசை திடப்படுத்திக்கிட்டு மேக்ஸை வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, ரொம்ப ஈஸி. சரி, இப்ப இங்க பாருங்க, இந்த ஃபார்முலாவே எப்படி வந்துச்சுன்னு நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவே எப்படி வந்துச்சுன்னா a + b ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா பார்த்தவொடனே எனக்கு அந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஆபத்துல வந்துருச்சு, அதனால நான் சொல்லிட்டேன். சரி, இப்ப a + b ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும் போது a² + b² + 2ab இது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இது ஈஸியா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனா a + b ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும் போது ஒரு விஷயம் கூர்ந்து கவனிங்க, a + b இன்ட்டு a + b இதுதானே a + b ஹோல் ஸ்கொயர், இதுதானே சொல்ல வந்திருக்காங்க. அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டா ஏயும் ஏயும் பெருக்கணும்னா a² வரும். இதே ஏயும் இந்த பியும் பண்ணோம்னா abன்னு வரும். இப்ப ரெண்டாவது நம்பரான பியும் ஏயும் பண்ணோம்னா ba போட்டாலும் சரி abன்னு போட்டாலும் சரி, ரெண்டு ஒண்ணு தானே. 2 × 4 4, 4 × 2 4 ஒண்ணுதான். ஸோ அதை போட்டோம். b × b b². ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு வந்து 2abன்னு ஆயிருக்கு. இங்க 2 ab இருக்கா, இதுதான் 2abன்னு ஆயிருக்கு. ரைட்? ஸோ ஃபார்முலா பார்த்தோன்னே நான் வேற எங்கேயோ போயிட்டேன். ரைட்? சரி, இப்போ இங்க பாருங்க, அடுத்தது அதே மாதிரி தான். இந்த ஃபார்முலா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. a + b ஹோல் கியூப், a + b ஹோல் 4, a + b ஹோல் டு தி பவர் ஆஃப் 5. இதெல்லாம் முடிஞ்சா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதே வந்து நம்ம இன்ஸ்டியூட்ல எப்படி சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா பாஸ்கல் ட்ரையாங்கிள் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருங்க 1 இருக்கு, இது 1 வெறும் ஒன்னே ஒன்று இருக்கும்போது. ஓகேங்களா? இதுவே வந்து பாத்தீங்கன்னா பாஸ்கல் ட்ரையாங்கிள்ல இங்க 1 வந்துடும், இங்க 1 வந்துடும். ஸோ அப்ப 2. அப்ப மூன்றாவது அடுக்கு அப்படிங்கிறது தான் a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இது எப்படி பண்ணுவோம்னா இங்க 1 இங்க 1 இது 2 மாறுது, இங்க போகுதுல, இங்க போய் இங்க வரும் 2 மாறும். இப்ப பாருங்க, இது ரெண்டுமே 1 1 தான் போயிட்டு இருக்கும். ஓகே, ஸோ அப்ப 3 3.
ஓகே. ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கிளே ஃபார்ம் ஆயிட்டு வரும். 1 by 1 வந்து ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிட்டே வரும். ஓகேயா. ஸோ இப்போ இது அடுத்தடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 11 வருதா. ஸோ இது வந்து இந்த நம்பர் எல்லாம் பாருங்க, பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு சில ஏற்கனவே நான் சொன்ன நம்பர்ஸ் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துகிட்டு இருக்கும். ஓகே, 11 கியூப்னா என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ பாஸ்கல் ட்ரையாங்கிள் தெரிஞ்சுக்க வேண்டாம். இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் மேக்ஸா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நமக்கு இல்லை, தேவையில்லை. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இந்த 37 அப்படிங்கறது எதுக்கு தெரியுமா கொடுத்தேன்? சப்போஸ் இந்த மாதிரி வரும், நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒரு கணக்கு வந்திருக்கும், 999 இருக்கும், அதை 37ஆல வகுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப 999 இந்த மாதிரி ஒரே நம்பர் 3 தான் வருது, அது 37ஆல வகுக்கிற மாதிரி வருதுன்னா அதோடைய ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இது 9 9 3 3 3ன்னு இருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்ப இதை எப்படி நீங்க வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க. 27ன்னு வரும் ஆன்சர். ஏன்னா இங்க பாருங்க 6ன்னு வருதா, இங்க 5 5 இருக்கா, இங்க 4 4 இருக்கா, இங்க 37. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு 3 டேபிள்ஸா இருக்கும். ஓகேங்களா. இங்க 3 டேபிளா இருக்கும். ஓகே, இங்க 16 வந்துருச்சா, 3 into 6 ஆர் எவ்வளவு வரும், 18. அடுத்தது 21, 3 into 7 ஆர் 21, 3 into 7 ஆர் 21 சொல்லும் போது 3 into 9 ஆர், அதுக்கு அடுத்து வந்து 24, அதுக்கு அடுத்து 27ன்னு வரும். ஓகேங்களா. 21 24 27. இப்போ இந்த 27ஆல தான் இது போயிருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்போ 21ன்னு சொல்லும் போது 7 7ன்னு வரும், 24ன்னு சொல்லும் போது 8 8ன்னு வரும். ஸோ அப்போ 9 9ன்னு வரணும்னா 27 தான் வரும். ஸோ அப்போ 27 பண்ணோம்னா இந்த 9 9 வரும். ஓகேங்களா. ஸோ புரியுதுச்சா, ஈஸி தானே. ஸோ அதனாலதான் இது வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அப்ப இது பின்னா அடுத்தும் நீங்க வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 37 into 27 வரைக்கும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட். சரி, இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் பேசிக்ஸ்ல இவ்வளவு சொல்லிட்டேன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரிய வரும். நம்மளுடைய இந்த புக்ல RS அகர்வால் புக்ல இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ எப்படி கழிக்கணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள்ல கொடுத்துருப்பேன், நான் சொல்றேன். ஓகே சரி. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்கல் இதெல்லாம் வேணாம், கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். கொஞ்சம் 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 நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் சொல்றேன். சரி. ஸோ இப்போ டேபிள் மல்டிபிளிகேஷன் ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேங்களா. கண்டிப்பா 2வது வாய்ப்பாடுல இருந்து 12 வரைக்கும் படிச்சுக்கணும்ப்பா, படிக்காம நீங்க போகக்கூடாது. ஓகேயா. சரி, இப்ப 11ல இருந்து 19 டேபிள்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 12 வரைக்கும் நீங்க ஈஸியா படிச்சிருவீங்க. சப்போஸ் 11வது வாய்ப்பாடுல இருந்து 19வது வாய்ப்பாடு இருக்குன்னா ஒரு இது கேட்கறாங்க, இப்ப 14 into 18ன்னு கேட்கறாங்க. ஓகேங்களா. சோ இது வந்து நீங்க எப்படி ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டா இங்க பாருங்க, 4 into 2, இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். 4 into 2 பண்ணா 32, இங்க 2 வந்துடும், 3 வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்ப 14 8 18 plus 4 இப்படி பண்ணா உங்களுக்கு 22 பிளஸ்ன்னு வரும். ஸோ இதுவும் வந்து சில பேருக்கு வந்து இதுவும் கன்ஃபியூஸ் ஆகும்ப்பா. ஸோ நான் வந்து வழக்கம் போல நான் வந்து பண்ணிடுறேன் சார்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. வழக்கம் போல நான் வந்து பெருக்கல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால தான் இது வந்து மோஸ்ட்லி சொல்றதே இல்லை. ஓகே. ஸோ இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த 100க்கு பக்கத்துல இருக்கக்கூடியது. ஓகேங்களா. 101ல இருந்து 109 வரைக்கும். ஸோ அப்ப அந்த மாதிரி டயத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இங்க பாருங்க 106 109 இது ரெண்டையும் பெருக்கிறது சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா நம்ம வந்து டோன்ட் ஸ்பிட் ரிமைண்டர் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இப்ப 6 into 9 பண்ணீங்கன்னா 54 வரும். அந்த 54 அப்படியே நீங்க போட்டுரும். ஓகேங்களா. 54 நீங்க அப்படியே போட்டுட்டு 106ஐயும் இங்க இருக்கக்கூடிய 9ஐயும் கூட்டினீங்கன்னா ஒரு நம்பர் வரும்ல, அந்த நம்பரை இங்க ஓரத்துல போட்டு. புரிஞ்சா. 106ஐயும் 109ஐயும் நம்ம பெருக்கும் போது முதல் இந்த 2 நம்பரை மட்டும் பெருக்குனா போதும். 6 9 பெருக்குனா 54. அப்புறம் வந்து 106 பூரா எடுத்துக்கோங்க, இந்த ஓரத்துல இருக்கக்கூடிய நம்பரை பார்த்து கூட்டல் பண்ணுங்க. அது இங்க போட்டீங்கன்னா அதுதான் ஆன்சர். நீங்க வந்து 106 109 72 இப்படி. ஓகேங்களா. ஸோ இப்போ சாரி 72ன்னு சொல்லிட்டேன், 54. 106 109 இங்க வந்து பாத்தீங்கன்னா 54 இருக்கும், 4 போடுறோம் 5, இங்க 9ம் 0ம் பண்ணா வராது. ஸோ அப்போ 54, அப்புறம் 9ம் 1ம் பண்ணீங்கன்னா 9 இப்படின்னு வரும். இப்படி போட்டு இப்படி பண்ணிக்கிட்டே வரோம்னா 3 ஸ்டெப்பா வரும் பாத்தீங்களா. 3 ஸ்டெப்பா பண்றதை விட இது வந்து ஈஸி தானே, பெருக்குனா உங்களுக்கு ஈஸி தானே. ஸோ அதனாலதான் சொல்ல வர்றேன். ரைட். இது வந்து எப்ப அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி 101ல இருந்து 109க்குள்ள ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா போடுறதுக்காக. புரியுதா. நான் இவ்வளவு தூரம் சொல்றதுக்கான காரணமே என்னன்னா, நீங்க அரை மணி நேரத்துக்குள்ள சம்மெல்லாம் முடிச்சிடணும், 20 நிமிஷத்துக்குள்ள எல்லா சம்மையும் முடிக்கணும். அதுக்காக தான் இதெல்லாம் சொல்றேன். ரைட். சரி, இதெல்லாம் வந்து மைண்டுக்குள்ள ஓரத்துல வைங்க.
சரி, இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 104 வச்சுக்கோமா. 104ல இருந்து 106. இது வந்து எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதுக்குள்ளதான், இந்த நம்பருக்குள்ளதானே இருக்கு, ரைட்? ஸோ அப்ப 104 106 இது ரெண்டையும் பெருக்குனா என்ன வரும்? 24. 24 அப்படியே போட்டுக்கணும். இப்ப 104ஓட 6 கூட்டல் பண்ணணும். ஓகேங்களா? 110 வருமா? 110. ஸோ நீங்க உங்க கையில கால்குலேட்டர் இருந்தா எடுத்து பாருங்க. 104 இன்ட்டு 106 எடுத்து பாருங்க உங்களுக்கு எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு. 110 24 வருதா? ஸோ அவ்வளவுதான். இதை நீங்க கூட்டி பெருக்கல் நார்மலான மெத்தட்ல நான் பெருக்கி பாக்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அது வந்து லென்த்தா போய்கிட்டே இருக்கும். ஆனா இந்த இது வேற யாருமே யூடியூப்ல சொல்லலன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சொல்றோம் பாருங்க. இப்ப நார்மல் மெத்தட்ல பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. 24 4ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 0. ஸோ அப்ப இந்த 24 வந்துடும். இது 6ன்னு வரும். ஸோ இது 0 அப்படிங்கிறதுனால 0 0 0. ஸோ இது 1 அப்படிங்கிறதுனால 104 வரும். ஸோ இப்ப 24 இது 10 இங்க போயிடும். இங்க இப்படிதான் பண்ணுவீங்க. இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சார். இதுவே ஈஸியா இருக்கு. இதுவே ஈஸியா இருக்குன்னா இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. இல்ல நான் சொல்ற மெத்தட் உங்களுக்கு ஈஸியா இருக்குன்னா அதை பயன்படுத்திக்கோங்க. நான் சொல்ற மெத்தட் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா கண்ணுலயே பார்த்து நீங்க சொல்லிடுவீங்க. இப்ப நான் கையே வைக்கலப்பா, ஓகேங்களா? நான் இங்க போர்ட்ல கையே வைக்கல. 102 இன்ட்டு 108 அப்படிங்கிறத நான் வந்து வைக்கிறேன். ஓகேங்களா? 102 இன்ட்டு 108 அப்படின்னு சொல்லும் போது 8 இன்ட்டு 2 16 வருமா? 16 போட்டுக்கணும். 102ஓட 8 கூட்டினா 110ன்னு வரும். அப்ப 110 16 அதான் ஆன்சர். போர்டுல கை வைக்காம சொல்றேன்னா இப்ப அதே மாதிரிதான் வந்து இன்னொரு நம்பர் வந்து பாருங்க. இதுக்குள்ளதான் இருக்கணும். ஓகேங்களா? சோ அப்ப இன்னொரு நம்பர் பாருங்க. 103 இன்ட்டு 107ன்னு வருது. சோ அப்ப இது ரெண்டும் பண்ணும்போது 21. அதே நேரத்துல இதோட பண்ணும்போது 110ன்னு வரும். சோ 110 21. ஓகேங்களா? சோ அவ்வளவுதான ஆன்சர். இந்த மாதிரி நீங்க பார்த்தாலே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடலாம். சரி, இதெல்லாம் கணக்குல கண்டிப்பா வருமானு கேட்டா உங்க ஸ்பீடுக்காக தான் இது வந்து செய்யறோமே தவிர்த்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா கணக்குல இதெல்லாம் கண்டிப்பா வரும்னு சொல்ல வரல. நீங்க வேகமா வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது சொல்ல வர்றோம். ஓகேங்களா? சரி, இப்ப 100 சம்திங் பார்த்தோமா? 100க்கு அருகாமையில இங்க பாருங்க 90ல இருந்து 99 வரைக்கும் ஒண்ணு கொடுக்குறாங்க. இது 100 பக்கத்துல இருக்கா? இதை ரெண்டையும் பெருக்கணும். சோ அப்ப என்ன செய்யணும்னா 93 இன்ட்டு 98ன்னு இருக்கு. இதோட ஆன்சர் எப்படி அப்படின்னு கேட்டா ஸ்டெப் 1 93ஐயும் 98ஐயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பெருக்கும் போது 93 100ல இருந்து எவ்வளவு இருக்கு? 7 கம்மியா இருக்கு. 98 2 கம்மியா இருக்கு. இப்ப இந்த 2 7 பெருக்குனீங்கன்னா 14. முத கஷ்டமா தான் இருக்கும். இங்க பக்கத்துல ஒருத்தர் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காரு, சார் இதுக்கு நான் நார்மலாவே பண்ணுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப முத கஷ்டமா தான் இருக்கும். பிராக்டிஸ் 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 இட் வில் பிகம் a very easy. ஓகேங்களா? வேகமா குதிரை மாதிரி பண்ணுவீங்க. ஓகேங்களா? சோ அப்ப 14ன்னு வந்துருதா? இப்ப இங்க 14 வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க அகைன் ஸ்டெப் 2 எப்படின்னு கேட்டா இங்க வந்து பாத்தீங்கன்னா 7 இருக்கா? இந்த 7 இங்க 2 இருக்கு. இது ரெண்டையும் நீங்க மைனஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ இப்ப 98 மைனஸ் 7 93 மைனஸ் 2. ஓகே, சோ அப்ப இந்த ரெண்டையும் நீங்க வந்து செய்யணும். சோ செய்யும் போது 93 மைனஸ் 2 ஈக்குவல் டு 91. இந்த ரெண்டுல எது கம்மி நம்பர்னு பாருங்க. ஓகே, 98 மைனஸ் 7 பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? 91 வருமா? 93 மைனஸ் 2 பண்ணா என்ன வரும்? 91 தான் வரும். அந்த 91 நீங்க போட்டுரும். இங்க 14 91. முத பாருங்க 100ல இருந்து இது எவ்வளவு கம்மியா இருக்குன்னு பாருங்க. 7 கம்மியா இருக்கு, இது 2 கம்மியா இருக்கு. இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 16. இப்ப இந்த இதுல இருந்து இந்த 2 மைனஸ் பண்ணீங்கன்னா 91. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நான் மெத்தட் ஃபுல்லா சொல்லி கொடுத்துறேன், உங்களுக்கு ஈஸியானது மாத்திக்கோங்க. இப்ப இதுவும் பாருங்க அதே மாதிரிதான். 92 99. இது பாருங்க 1 கம்மியா இருக்கா? இது எவ்வளவு கம்மியா இருக்கு? 8 கம்மியா இருக்கு. ஓகேங்களா? 8 into 1 சார் 8. ஓகேங்களா? இப்ப 91ல இருந்து 1 கம்மி பண்ணீங்கன்னா இப்ப இங்க என்ன தெரியுமா தப்பு பண்ணுவீங்க? இப்படி போட்டுருவீங்க. ஓகேங்களா? தயவு செய்து இந்த இதை பண்ணும்போது 100ல இருந்து இது எவ்வளவு கம்மியா இருக்கு? 8 கம்மியா இருக்கு. இது எவ்வளவு கம்மியா இருக்கு? 1 கம்மியா இருக்கு. சோ அப்ப 8 into 1 சார் 08ன்னு போட்டு பழகிக்கோங்க. ஓகேங்களா? சோ அப்படி பண்ணா ஈஸியா ஞாபகத்துக்கு வந்துடும். சோ அதே மாதிரிதான் 11ஆல மல்டிப்ளை பண்றது எல்லாமே இதே மெத்தட் தான். 11ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இப்ப ஒரு குறிப்பிட்ட நம்பர் 34 இன்ட்டு 11 அப்படின்னு சொல்லும் போது அந்த 3ஐயும் 4ஐயும் இப்படி போட்டுக்கிட்டு இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா வர நம்பரை நடுவுல போட்டுரும். 25 இன்ட்டு 11 2 5 நான் இது பண்ணிட்டு ரெண்டையும் கூட்டினா வர நம்பரை நடுவுல போட்டுரும். 43 இன்ட்டு 11. ஸோ நல்லா கவனிச்சீங்கன்னா 43 போட்டு நடுவுல ஒரு நம்பர் எப்படின்னா இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா போட்டுரும். அப்படிதான் எல்லாமே வரும். 108 இன்ட்டு 11. 108 இன்ட்டு 11 எப்படி சார் போடுவீங்க அப்படின்னு கேட்டா நல்லா கவனிங்க. 108 இன்ட்டு 11 அப்படின்னு சொல்லும் போது 100 கூட்டல் 8 அப்படிதான்.
ஓகேங்களா. 100 கூட்டல் 8 இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா 20 கூட்டல் 5 25. ஓகேங்களா. 20 கூட்டல் 5 25. இது ரெண்டையும் பண்ணோம்னா 7. ஸோ அப்ப இப்படி வருது. அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா 88 இங்கிட்டு 11. ஓகேங்களா. 10 அதோட 1 பண்ண போறோம், 11 வர போகுது. ஓகேங்களா. ஸோ அப்ப 11 88 வரும். இன்னும் புரியலையா? பக்கத்துல உட்காந்து எனக்கு எப்பயுமே இந்த பக்கத்துல இருக்கிறது தான் ரெஃபரன்ஸ். ஓகே. ஸோ இங்க பாருங்க, இங்க ஸ்டெப் பை ஸ்டெப் போனா உங்களுக்கு புரிஞ்சும். 75 இன்ட்டு 11. இங்க 75 இன்ட்டு 11 எப்படி சார் 800 வருது? ஓகேங்களா. ஸோ இங்க பாருங்க, இவ்வளவு தூரம் வரைக்கும் உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும். இப்ப எப்படின்னு கேட்டா, இங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா 6 8 இங்க வந்து இது பண்ணும்போதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஓகே. ஸோ இப்ப 6 8ன்னு தான் பிரிக்க போறீங்க. 6ஐயும் 8ஐயும் நீங்க வந்து கூட்டும் போது எவ்வளவு வருது? 6. இங்க இது ரெண்டையும் நீங்க வந்து கூட்டும் போது 7 தான் வரும். சிம்பிளா 7 போட்டுருவீங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா 6ஐயும் 8ஐயும் கூட்டினா எவ்வளவு வரும்? சொல்லுப்பா, பக்கத்துல யோசிச்சு தலையை ஆட்டுறேன். சொல்லு டக்குன்னு. 14ன்னு வருமா? 14ன்னு வருதா? சோ இப்ப நீங்க 6 8ன்னு போட்டுக்கிற, 14 வருது, இங்க 4 போட்டுக்கிற, அந்த மிச்சம் இருக்கக்கூடிய 1 எங்க போகும்? இங்கதான் வரும். சோ அதனாலதான் இங்க 7ன்னு போடுறோம். புரியுதா? இங்க 7 ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டா அதுதான் ரீசன். அதே மாதிரிதான் 75 இன்ட்டு 11ன்னு சொல்லும் போது நல்லா கவனிங்க, 7 5 தான் வரும். இது ரெண்டையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் பண்ணா என்ன வரும்? 12ன்னு வருமா? சோ அப்ப 2 மிச்சம் இருக்கிற 1 இங்கதான் போகும். அப்ப 825. அதே மாதிரிதான் நல்லா கவனிங்க, 8 4 நீங்க பெருக்குன்னா 12ன்னு வரும். சோ அப்ப நடுவுல 12 போட்டுருங்க, இங்க 4 இருக்கு 4 போட்டுருங்க. 8ஓட 1 கூட்டினீங்கன்னா 9. சோ 9. இப்ப புரியுதா உங்களுக்கு? சோ அப்ப 9ம் 7ம் நீங்க வந்து பிளஸ் பண்ணும்போது என்ன வரும்? 16ன்னு வருமா? சோ அப்ப 16ன்னு வர்றதுனால 6 நடுவுல போட்டுருங்க. இங்க 7 ஏற்கனவே இருக்கு, 7 1 இருக்கா, அது 9க்கோட நீங்க கூட்டும் போது 10ன்னு ஆயிரும். ரைட். சோ இப்ப 108 இன்ட்டு 11. அப்ப 100 10ம் 8ஐயும் நீங்க வந்து பிளஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 18ன்னு வருமா? சோ அப்ப 18ங்கிறத நடுவுல போட்டுக்கோங்க, ஏற்கனவே 8 இருக்கு. ஓகேங்களா. 18ங்கிறத நீங்க சாரி மன்னிக்கணும், 18ங்கிறத நடுவுல வரும். சோ அப்ப 8ங்கிறத நீங்க நடுவுல போட்டுக்கிறீங்க. சோ இப்ப மீதம் 1 இருக்கு. இங்க 8, இங்க ஃபர்ஸ்ட் 8 இங்க போட்டாச்சு. அதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இங்க 10 இருக்கு. 11 88. புரியுதா? இப்ப புரியுதா? ரைட். திடீர்னு வந்து சொல்லும் போது, டக்குன்னு சொல்லும் போது உங்களுக்கு டவுட் ஆயிருக்கு, என்னது இது புரியுதுன்னா. இப்ப இந்த கிளாஸ் கவனிச்சு இருக்கக்கூடிய உங்களுக்கும் இந்த பக்கத்துல உட்காந்து இருக்கக்கூடிய இவருக்கும் அதே நிலைமை தான் இருக்கும். தயவு செய்து வந்து கொஞ்சம் புரியுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. சரி, அடுத்தது இப்ப இதே மாதிரிதான் இந்த பாருங்க, ஒரு நிறைய நம்பர்ஸ் இருக்கு. இதுவும் எப்படி சார் பண்ண அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுவும் சேம் மெத்தட் தான். உங்களுக்கு பழகுனீங்கன்னா அவங்க வந்துடும். இங்க பாருங்க, நான் அதை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் செஞ்சு காமிச்சிருக்கேன். RS அகர்வால்லையும் இது போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. சோ 11 பண்ணும்போது பாருங்க, இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா இது 1 by 1 வந்து நீங்க ரிவர்ஸ்ல போகணும். இது வந்து ரிவர்ஸ்ல போகணும்ப்பா. சோ எப்படின்னு சொல்றேன், இங்க பாருங்க, இது 4 இருக்கா, இந்த 4 நேரடியா இங்க போட்டுக்கணும். இப்ப இந்த 4 கூட்டல் 4 8, இங்க 8 வருதா? ரைட். 8 நீங்க போட்டுருங்க. 4 8, 4 கூட்டல் 4 8, 4 கூட்டல் 3 7, 3 கூட்டல் 3 6. நீங்க கடைசியில இருக்கிற நம்பர் அப்படியே போட்டுருங்க. இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த நம்பர் அதுக்காக தான் சின்ன நம்பர் போட்டேன். ஓகே. இப்ப இந்த நம்பர் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் குழப்பம். 6 8 வந்து பாத்தீங்கன்னா மொதல் இருக்கா, 8 போட்டுறணும். 8 கூட்டல் பிளஸ் பண்ணணும். இது எல்லாத்தையும் நம்ம பிளஸ் பண்ணிட்டு வர்றோம். ஓகேங்களா. 8 கூட்டல் 6 பண்ணோம்னா எவ்வளவு வரும்? 12 14. 4 வருமா? 4. 1 மிச்சம் இருக்கா, அந்த 1 மிச்சம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுங்க. இது பண்ணியாச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க போட்டுருவோம். 8ம் 6ம் பண்ணும்போது நமக்கு 12 14 வருது. 4 போட்டாச்சு, 1 இருக்கு. இப்ப இங்க இருந்து இங்க போறோம். இந்த 1 வந்து இங்க போட்டோம்னா 7 ஆயிரும். 7 கூட்டல் 7 14. 4 திருப்பி ஒரு மிச்சம் 1 இருக்கு. ஓகேங்களா. சோ அப்ப 7 கூட்டல் 8 பண்ணும்போது என்ன ஆகுது? 15 பிளஸ் 1 16. 6 போட்டாச்சு, 1 இருக்கு. இந்த 8 இங்க போடணுமா? சோ அப்ப இங்க ஒரு 1 இருக்கா, சோ அப்போ 9ன்னு வரும். ரைட்டா. சோ இதே மெத்தட் தான் எல்லாத்துக்குமே. 11 நீங்க எவ்வளவு பெரிய நம்பர் இருந்தாலும் இதே மெத்தட் தான். ஓகேயா. சோ ஆக்சுவல் சிம்பிள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது திருப்பி சொல்றேன், குழப்பம். ஆனா பழக பழக சூப்பரா வந்துடும் சார். செம்ம சார். முத உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ காட்டுக்குள்ள விட்ட மாதிரியே இருந்துச்சு சார். என்னன்னே தெரியல. இப்ப பார்த்தா அப்படியே லட்டு மாதிரி இருக்கு, கொஸ்டின் எல்லாம் வந்து பறக்குது அப்படின்னு நீங்க வந்து சொல்லுவீங்க. ரைட். சரி. இப்ப அகைன் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, கழித்தல். இவ்வளவு நேரம் பெருக்கல் பார்த்தோமா, இப்ப கழித்தல். ஆனால் கழிக்க வேண்டாம். என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்டா, இப்ப நீங்க சம் செய்யும் போது 71 மைனஸ் 17ன்னு ஒரு சில நம்பர் வரும், டயத்துக்கு வரும். ஓகேங்களா. சோ இதை வந்து நீங்க எப்படி பண்ணுவீங்க? இத சிலர் வந்து இப்படி பண்ணிடுவேன். நான் எக்ஸாம் ஹால்ல இப்ப சில எக்ஸாம்ஸ் இருக்கும். இப்ப ஹிந்தி எக்ஸாமுக்கு நான் வந்து போவேன், கூப்பிடும்போது சூப்பர்வைசரா போவேன்.
ஆனா ஏதாவது ஒரு டவுட் கேட்பாங்க, அப்பதான் எனக்கு ரொம்ப கடுப்பாகும். என்னன்னா எனக்கு ஹிந்தி தெரியாது, அது அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அதெல்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் சார்ட்ட எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சுத்திடுவேன். ஆனா அதுவே வந்து சம்டைம்ஸ் வந்து வேற சில ஏதாவது ஒரு சில எக்ஸாம்ஸ் இருக்கும் டிஎன்பிசிலே. ஸோ அப்ப சூப்பர்வைசிங்ல வந்து ஹெல்பிங்காக நம்ம போகும்போது இந்த மாதிரி வந்து இருக்கும்போது எப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, இது 6 இது 11, அப்ப மீதம் வந்து பாத்தீங்கன்னா 4, ஸோ இங்க வந்து 6 இருக்கா 5 இப்படி பண்ணுவாங்க. இது ரைட் மெத்தட் தான். இதை வந்து கடன் வாங்கி இப்படி வந்து போட்டு இப்படி பண்றதுதான் ரைட் மெத்தட். ஆனா 4ஆம் கிளாஸ் பசங்க தான் இது பண்ணுவாங்க, 5ஆம் கிளாஸ் பசங்க இது பண்ணுவாங்க. ஆனா டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க இப்படி பண்ணீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆயிரும். பார்த்தாலே நீங்க 54ன்னு சொல்லணும். எப்படி அப்படின்னு கேட்டா இதை ரெண்டையும் நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா 6, ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்துச்சுனாலே நீங்க பண்ண வேண்டியது 6 × 9 54, அவ்வளவுதான். அந்த 9 டிஃபால்ட், ஓகேங்களா? அந்த 9 டிஃபால்ட்டா வரும். நீங்க எந்த நம்பர் வேணா எடுத்துக்கோங்க, அப்படிதான் இருக்கும். நீங்க எந்த நம்பர் வேணாலும் எடுத்து பாருங்க, உங்களுக்கு வரும். இதுக்கு நீங்க வந்து எல்லாம் பாருங்க, ஒரு பெரிய நம்பர், அந்த பெரிய நம்பர் இருக்கணும். பெரிய நம்பர்ல இருந்தா சின்ன நம்பர் கழிக்க போறீங்க. நெகட்டிவ்ல இங்க வரக்கூடாது, பாசிட்டிவ்ல தான் இருக்கணும், ஓகேங்களா? சார் இது எப்படி சார் கழித்தல் ஆனால் கழிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இது எப்படி வருது, இதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா, எதுவும் ஆதாரம் இல்லாம நம்ம எப்படி பண்றது அப்படின்னு கேட்டா, நல்லா கவனிங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி நீங்க வந்து பார்க்கணும்னு நான் சொல்லிடுறேன். ஒரு சம்மு கொடுக்குறாங்க, இந்த நம்பர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா, 71. அதே நம்பர் ரிவர்ஸ்ல வந்திருக்கும் 17ன்னு சொல்லிட்டு. இதுக்குதான் இந்த ஃபார்முலா வந்து நம்ம கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? இந்த நம்பர் எப்படின்னா மேல இருக்கக்கூடிய நம்பர் இந்த 71 பாருங்க, 10வது ஸ்தானம் இது, இது 10 டிஜிட், இது 1 டிஜிட், ஓகேங்களா? பிளஸ் ஒய்ன்னு இருக்கு. அதுவே அப்படியே ரிவர்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மெத்தட்ல வருதுன்னா தான் இங்க நான் எழுதியிருக்கேன். இந்த மெத்தட்ல வருதுன்னா டெஃபினட்டா நீங்க வந்து இந்த மாதிரி நீங்க கழிக்கலாம். ஸோ அப்ப 41 - 14, இங்க நான் எங்கேயுமே அந்த நம்பர் வைக்கல. 41 - 14, 31 - 13. இது எல்லாத்துக்கும் எப்படி பண்ண, 31 - 13 சொல்லும் போது 2 வருமா, 2 × 9 18. இது வந்து பாருங்க 3ன்னு வரும், 27. ஓகே, ரொம்ப சிம்பிளா, ரொம்ப சிம்பிள் தானே? அப்ப இதுதான் ஆன்சர். பார்த்த உடனே நீங்க வந்து மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் சொல்லும் போது பார்த்த உடனே சொல்லிடலாம். 61 - 16 இதை பண்ணீங்கன்னா 5, ஓகேங்களா? மைனஸ் பண்ணீங்கன்னா 5, 5 × 9 45, அதான் வரும். இங்க பாருங்க, இங்க 5, இங்க வந்து 1 இருக்கு, பண்ணீங்கன்னா 11ல இருந்து 6 போச்சுன்னா 5 வரும், நான் 5ல இருந்து 1 போச்சுன்னா 4 வரும். புரியுதா உங்களுக்கு? ரொம்ப சிம்பிளா அடிச்சு விட்டுலாம். ஓகே, ஸோ அப்ப இதுக்கு ஃபார்முலாவும் நான் எழுதியிருக்கேன். நான் எந்தவித ஆதாரம் இல்லாம நான் சொல்லல, ஃபார்முலாவும் எழுதியிருக்கேன். பட் நீங்க ஃபார்முலா எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ அப்ப நான் சொல்ல வர்றது சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் பண்ணுங்க. சிம்பிளா மேக்ஸ் பண்றதுக்கு தான் நான் வந்து வழியை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஓகேங்களா? ஸோ 71 17 எப்படி வந்துச்சுன்னு கேட்டா அதுக்கு ஃபார்முலா இதுதான், ரைட்? 10x + y 10y + x அப்படின்னு இருந்துச்சுன்னா டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம 9 தான் வந்து பண்ற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? சரி, இவ்வளவு தூரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இருந்து முழுக்க வந்து பாத்தீங்கன்னா சம்மு தான், ஓகேங்களா? சம் பேஸ் பண்ணி போற மாதிரி இருக்கும். ஸோ அப்ப இங்க பாருங்க, நிறைய சம் வந்து நம்ம ரெடி பண்ணியிருப்போம். நம்ம டெலிகிராம்லாம் நிறைய சம் கேட்டது, அதை வச்சுதான் இங்க வந்து நம்ம சொல்லுவோம். லைக் இதுவும் ஷார்ட்கட்டாவே நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு புரிதலுக்காக ஒரு சம் போய் பார்ப்போம், ஓகேங்களா? முதல் சம் போய் பார்ப்போம். இன்னும் நமக்கு இருக்கு சம் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். ஓகே, இதை பார்த்துட்டு நம்ம இன்னும் மேலும் சில பேசிக்ஸ்குள்ள போகலாம், அது இன்னும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், ஓகேங்களா? சரி, இப்ப பாருங்க, நம்ம கொஞ்சம் அல்ஜிப்ராக் அந்த மாதிரி எல்லாம் போகும். இது கொஞ்சம் இதா இருக்கும். இது நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த மெத்தட் இப்ப போன உடனே பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக என்ன சார் நடுவுல புரியல அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க, ரைட்? ஸோ இப்போ இந்த மெத்தடையும் பார்த்துட்டு நம்ம வந்து போயிடலாம். இந்த மெத்தட் பார்த்தோம்னாலும் உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் கொஸ்டின்ல கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பின்னத்துல கொடுத்துருப்பாங்க, மிக்சடு ஃபிராக்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. இப்படி மிக்சடு ஃபிராக்ஷன்ல கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ 2 மெத்தடும் நான் பண்ணியிருக்கேன், ஓகே? மிக்சடு ஃபிராக்ஷன்ல 3 1/5 பிளஸ் 2 4/9ன்னு கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? இது ரெண்டையும் பெருக்குவோம், இதால கூட்டுவோம், ஓகேங்களா? 3 × 5 × 3 பண்ணா 15, 15 + 1 16/5 பிளஸ் இது ரெண்டும் 9 × 2 18, 18 + 4 அப்படின்னு சொல்லும் போது 22/9. இப்படிதானே நம்ம வந்து பண்ணுவோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணிட்டு வருவோம். இப்போ இந்த ரெண்டையும் வந்து பாத்தீங்கன்னா பெருக்குவோம். உங்களுக்கு தெரியும்ல, இந்த அடிப்படை தெரியும்ல. ஸோ இப்போ 9 × 5 = 45. ஸோ 45ன்னு சொல்லும் போது இப்போ இங்கேயும் 45ஆல பெருக்கணும்,
இங்கேயும் 45ஆல பெருக்கணும். சாரி, மன்னிக்கணும் 45ன்னு வந்துருச்சுல்ல. ஸோ அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா 9ஆல பண்ணாதான் 45 வருதுன்னா மேலேயும் 9ஆல பெருக்கணும். டாட்டா சொன்னா கிராஸ் மல்டிபிளிகேஷன். ஓகேங்களா? ஸோ அப்ப 5 இன்ட்டு 9ஆல பண்றோம்னா 16 இன்ட்டு 9ஆல பண்ணணும். ஓகேங்களா? 16 இன்ட்டு 9ஆல பண்ணா எவ்வளவு வரும்? 144ன்னு வரும். பிளஸ் இங்க 9 இருக்கா, 9 இன்ட்டு 5 பண்ணா 45 வரும். ஸோ அப்ப 22 இன்ட்டு 5 பண்ணோம்னா எவ்வளவு வரும்? ஸோ 10 11. ஓகேங்களா? 10 11. ஸோ அப்ப இதை வந்து இது பண்ணும்போது 45, இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டு அப்படியே பெருக்கிற மாதிரி இருக்கும். இது ரெண்டையும் நீங்க சாரி கூட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ப 4 11ன்னு சொல்லும் போது 5, இங்க 2 254/45. இது என்ன பண்ணுவோம்? இப்படி வந்து பாத்தீங்கன்னா வகுத்தல் போட்டு பண்ணுவோம். ஓகேங்களா? சோ பண்ணும்போது என்ன வரும்? அப்படியே லென்த்தா போய்கிட்டே இருக்குமா, இன்னும் இது இவ்வளவு பெருசா போகுது அப்படின்னு சொல்லி நினைப்போம். நேரடியா இது வந்து 45 இன்ட்டு 1ஆல பண்ணுவோம், 2ஆல பண்ணுவோம், 2னா 90, இப்படி போய்கிட்டே இருக்கும். அப்ப அப்படியே ஒரு லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்து, இட் வில் கன்சியூம் லாட் ஆஃப் டைம். ஓகேங்களா? சோ இப்ப இதுக்கு அடுத்து உங்களால செய்ய முடியுமா? இப்படி ஒரு டானா வரிசை போட்டீங்க, 45 இன்ட்டு என்ன பண்ணா வரும்? 45 இன்ட்டு 10 பண்ணா 450. சோ அப்ப 450ல கிட்டத்தட்ட பாதி மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப 45 இன்ட்டு 35 இன்ட்டு 6ஆல பண்ணா, ஓகேயா? சோ அப்படி யோசிப்பீங்கல்ல, 6ஆல பண்ணா 30, 3 இருக்கு, 24, இது தாண்டி இருக்கு, 25, 26, 27 மாறிடுது. ஸோ அப்ப 45 இன்ட்டு 4 பண்ணோம்னா 20, 2 நன்னாங்க 16, 17, 18 தான் வருது. ஸோ அப்ப 45 இன்ட்டு 5 பண்ணோம்னா இப்படி யோசிப்பீங்களா? நேரடியா நான் 5 போட்டிருக்கலாம், ஏன்னா இங்க 5 வந்துருச்சு. நான் அது பண்ணாம உங்களுக்காக நான் இப்படி யோசிக்கிறேன். ஸோ அப்ப யோசிச்சீங்கன்னா என்ன ஆகும்? அப்படியே ஒரு லிஸ்ட் போயிட்டு இருக்குமா? இங்க 5 போட்டா உங்களுக்கு வர்றது பாருங்க, 45 இன்ட்டு 5, 5 2, இது 20, 22. ஸோ அப்ப 22 5ன்னு போடுவீங்க. ஸோ இப்ப இங்க எவ்வளவு மீதம் இருக்கு? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எவ்வளவு மீதம் இருக்கு. 25ல 25 பண்ணோம்னா 50ன்னு வரும், பிளஸ் 4 இருக்கு. ஸோ அப்ப 29ன்னு வரும். ஓகேங்களா? 25 பிளஸ் 25 பண்ணா 50 இல்ல, இங்க மிச்சம் 4 இருக்கு. ஸோ அப்ப என்ன வருது? இதை ரெண்டையும் பண்ணோம்னா 29. ஸோ அப்ப 29ன்னு வந்துடும். ஸோ அப்ப இதுதான் வந்து நமக்கு இங்க வந்திருக்கு. கோஷன், டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து வரும். ஈவு, வகுத்தி அப்படின்னு வரும்ல. ஸோ அதை அப்படி திருப்பி போட்டா நமக்கு இங்க கிடைக்கும். இவ்வளவுதும் பண்ற இடத்துல நான் சொல்ற மெத்தட் பண்ணுங்க, ஷார்ட்டா பண்ணலாம். எப்படி சார் அப்படின்னு கேட்டா, எஸ், அதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம். சின்னதா வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். நீங்க பாட்டுக்கு வந்து உட்காந்து நானும் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மேக்ஸ் செய்யறேன்னு சொல்லிட்டு அங்க உட்காந்து கணக்கு வந்து கடன்னு போட்டுக்கிட்டு ஏதோ சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. சிம்பிளா படிங்க. ஓகே? மேக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இங்க உங்களுக்கு சொல்லும் போது ஒரு ஸ்ட்ரக் ஆகுது, பண்றலாம் வந்து மேக்ஸ்ல செய்யும் போது ஈஸியா வந்துடும். ஸோ எப்படி பண்ணலாம்? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இந்த இடத்துல இங்க பாருங்க, இந்த 3 இந்த மெத்தட் நான் இப்ப சொல்ல போறேன். இந்த மெத்தடை நான் சொல்ல போறேன். ஓகேங்களா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 3 1/5 பிளஸ் 2 4/9. ஓகேங்களா? சோ இப்ப இந்த மெத்தட்ல என்ன விஷயம்னா 3 பிளஸ் 1/5ன்னு அர்த்தம். பிளஸ் இந்த பிளஸ் இங்க நேரடியா வந்துருச்சு. ஓகேங்களா? 2 பிளஸ் 4/9 இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இப்ப இங்க பாருங்க, இந்த பின்னமும் இந்த பின்னமும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கா? இப்ப இந்த 2 நம்பர் இருக்கு, இதை பிளஸ் பண்ணீங்கன்னா 5ன்னு வரும். ஓகேங்களா? சோ இப்ப இங்க பாருங்க, இத வந்து பாத்தீங்கன்னா இதால, ஓகேங்களா? சோ அதுக்கு முன்னாடி நார்மலா பண்ற மாதிரி பண்ணிருங்க. ஓகேயா? சோ நார்மலா பண்ணீங்கன்னா 45ன்னு வரும். ஓகேங்களா? 45ன்னு வரும். இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 4 பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 20ன்னு வரும். ஓகேங்களா? சோ 1 9 பண்ணா இது வரும். சோ 5 29/45. இதுதான் ஆன்சர். நான் எவ்வளவு சொன்னேன் இந்த இடத்துல, இவ்வளவு பண்ற இடத்துல சிம்பிளா முடிஞ்சிருச்சா? சோ இதைத்தான் வந்து நான் உங்களை செய்ய சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சோ இப்ப நீங்க பார்த்ததே வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான், ரொம்ப சிம்பிளா செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இது ஏதோ ஒரு கணக்கு நான் சொல்லியிருக்கேன். இது ஒண்ணும் இல்ல, அது வேற ஏதோ ஒன்று வச்சிட்டேன் போல, நோட்ஸ் எடுக்கும்போது வச்சிட்டேன் போல. சோ இப்ப இங்க பாருங்க, இதுவும் அதே தான். ஒரு சம்மாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்தா ஈஸியா புரியும்ல, அதுக்காக நம்ம வந்து பண்ணியிருக்கோம் பாருங்க. இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேயா? ஆனா இப்ப இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. இங்கேயா கொண்டு வந்து வைப்பீங்க ட்விஸ்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ட்விஸ்ட். ஓகே, ட்விஸ்டோட பார்ப்போம். ரைட்? சோ என்னன்னு பாத்தீங்கன்னா 4 இப்படி ஒரு நம்பர் இருக்கு. 4 1/3 7 2 அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுக்குறாங்க. 4 1/3 பிளஸ் 7 2/5 பிளஸ் 9 3/11 கொடுத்துருக்காங்க.
ஓகேங்களா? இதை நார்மலா செஞ்சீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா இங்க நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்க. அது பாட்டுக்கு லிஸ்ட் சாரி, இதுவும் வந்து ஷார்ட்கட் மெத்தட் தான் நம்ம பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சோ இது வந்து நார்மல் மெத்தட்ல நீங்க பண்றீங்கன்னா அது பாட்டு லிஸ்ட் போயிட்டே இருக்கும், விடிஞ்சிரும். ஓகேங்களா? சோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் செய்யற தப்பு என்ன தெரியுமா? சார் நீங்க தானே இதெல்லாம் பிளஸ் பண்ணணும்னு சொன்னீங்க. ஓகேயா? சோ அப்ப இதை பிளஸ் பண்ணணும்னு சொன்னதுனால 9 7 பிளஸ் பண்ணீங்கன்னா 16 வரும். 16 4 பிளஸ் பண்ணா 20ன்னு வரும். ஓகே, சோ அப்ப கண்டிப்பாக நம்பர் 20ல தான் அவங்க ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் சி டெலிட் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் சி எலிமினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மூணையும் வந்து வச்சுக்கிட்டு நீங்க ஏதோ விளையாண்டுட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? மூணையும் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க 3 5 11 இருக்கு, 11 இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப 15 இன்ட்டு 11 எவ்வளவு வரும்? நான் ஏற்கனவே 11ஆம் வாய்ப்பாடு பண்ணியிருக்கேன். 11ஆம் வாய்ப்பாடு நான் சொன்னேன் எப்படி 15 இன்ட்டு 11 அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கேன்? ஈஸியா உங்களுக்கு மனப்பாடம் பண்றதுக்காக ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். ஓகேயா? சோ 5 அப்படியே 5 போட்டணும். இதையும் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் பண்ணீங்கன்னா 6ன்னு வரும். இப்போ இந்த 1 இருக்கு, இங்க 1 போட்டணும். ஓகேங்களா? சோ 1 போட்டணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ரைட்டா? சோ அது எங்க போடணும்? டினாமினேட்டரா நியூமரேட்டரா? கீழே வரும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம கீழே தான் பாக்குறோம். ரைட்? சோ அப்போ ஃபர்ஸ்ட் கீழே வந்து போட்டுருங்க. சோ இப்போ இங்க மேல வந்து பாருங்க 1 2 3 இருக்கு. இதை எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் சொல்லும்போது 3 இன்ட்டு எதால பண்ணா 165 வரும். ஓகேங்களா? இல்ல 3 இன்ட்டு 3 டிவைடட் பை 65ன்னு போடுங்க. ஓகேங்களா? 3 பண்ணீங்கன்னா 5 5 சார் இங்க 1 வந்துடும். அப்ப 5 சார் 55. சோ அப்ப மேல 55 55ன்னு போடுங்க. அதான் இங்க போட்டிருக்கு 55. அதே மாதிரி 5 இன்ட்டு என்ன பண்ணா 165 வரும், 33ன்னு வரும். 33ஆல பண்ணா உங்களுக்கு 60 மேல வந்து பாத்தீங்கன்னா அகைன் 33ஆல பண்ணா 66ன்னு வரும். இங்க 11 இன்ட்டு 15 பண்ணா 165 வரும். சோ 3 இன்ட்டு 15 பண்ணோம்னா 45ன்னு வரும். இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வருது? 166ன்னு வருது. கீழே 165 வருது. இப்பயும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அப்பாடா இவ்வளவு வந்துருச்சு, இப்ப பாரு நான் வந்து பெருக்கல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருக்கல் ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? சோ அது பெருக்கல் ஆரம்பிச்சோம்னா அது ரயில் வண்டி மாதிரி போய்கிட்டே இருக்கும். சோ அப்ப அவ்வளவு தூரம் வரைக்கும் எல்லாம் நம்ம போகக்கூடாது. ஓகேங்களா? சோ அவ்வளவு டிஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம போகக்கூடாது. சோ நம்ம என்ன பண்ண அப்படின்னு சொல்றேன். சோ இங்க இங்க எப்படி சார் 21 வந்துச்சு? 21 இங்க எப்படி வந்துச்சு? இந்த டவுட்டும் வரும். நான் சொல்றேன், சிம்பிளா சொல்றேன், கேட்டுக்கோங்க. இப்படி உங்களுக்கு ஃபைனல் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 20 166 பை 165 வந்துருச்சுல்ல. சோ இப்போ இதை என்ன செய்யணும்னா இதை அப்படியே எடுத்து போட்டக்கூடாது. ஆன்சர் இருக்கும் பாருங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏல இருக்கு. நீங்க போட்டீங்கன்னா தப்பாயிரும். ஒரு 1.5 மார்க் போச்சு, 10,000 பேருக்கு பின்னாடி போயிருவீங்க. அப்ப நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா இந்த 166 165 இந்த மெத்தட்ல இருக்கும்போது டெஃபினட்டா பாருங்க 166 டிவைடட் பை 165. இப்ப இங்க பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்ப இதை அப்படியே டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணா என்ன ஆகும்? 166 165 1 மிச்சம் என்ன இருக்கு? 1 இருக்கு. ஓகேங்களா? சோ இப்படிதானே வரும், இதுதானே வரும். சோ இப்ப இப்படி இதை என்ன பண்றது அப்படின்னு கேட்டா இந்த மெத்தடுக்கு அடுத்து கீழே வந்து 165ன்னு போட்டுக்கோங்க. இது இப்படி போயிடும், இப்படி வரும். ஓகேங்களா? சோ இந்த மெத்தட் வந்ததுக்கு அப்புறம் இது ரெண்டையும் பிளஸ் பண்ணுவீங்களா? சோ அப்ப 21 1 பை 165 இதுதான் பண்ணணும். இது நீங்க மாத்தி பண்ணிட்டீங்கன்னா ஆன்சரே தப்பா போயிடும். புரியுதா உங்களுக்கு? ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லணும்னா இங்கே நான் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் நான் எழுதி இங்க காமிச்சிருக்கேன். ஏன் ஒன்னு ஒன்னா நான் எழுதி காமிச்சிருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல? ரைட்? ரெண்டு மெத்தடும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ரெண்டு மெத்தடையும் பாருங்க, உங்களுக்கு எது வந்து சூட் ஆகுதுன்னு பாருங்க. ஆனா இந்த இடத்துல எல்லாம் எப்பயுமே நமக்கு ரெண்டாவது மெத்தட், நான் சொன்ன ஷார்ட்கட் மெத்தட் தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்படி இந்த இடத்துல இந்த டிஸ்டன்ஸ், இந்த இடத்துல லாஸ்ட் பாயிண்ட் நீங்க வரும்போது, இந்த பாயிண்ட்ல நீங்க வரும்போது கண்டிப்பாக அது வந்து இந்த இது டிவைட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்தே ஆகும். ஓகேங்களா? மேல சின்ன நம்பர் இருக்கா, கீழே பெரிய நம்பர் இருக்கு. ஓகேங்களா? இங்க பாருங்க, மேல பெரிய நம்பர் இருக்கா, கீழே சின்ன நம்பர் இருக்கு. ஸோ இப்படி ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ அதை வச்சுதான் நீங்க வந்து அதை கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ப்ராப்பர் ஃபிராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ஓகே, ஸோ ப்ராப்பர் ஃபிராக்ஷன்னா என்ன? ஒரு 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 என்ன சொல்ல, ஒரு ஃபிராக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது ப்ராப்பர் ஃபிராக்ஷன் தமிழ்ல, சரி நான் சொல்லலாம் உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? புரிஞ்சுக்கோங்க, நீங்க தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் பார்க்க வேணாம். நான் சொல்றத இதுல இறங்க மாட்டேங்குது.
ஓகே, சோ இப்ப பாருங்க, இப்ப நான் சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு பின்னம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பின்னம் இருக்குன்னா அது வந்து சரியான பின்னம் இல்ல தலைகீழ் இம்ப்ராப்பரா இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு, இப்ப மேல வந்து பாத்தீங்கன்னா சின்ன நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா சின்ன நம்பர் இருக்கு, 3 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. கீழே வந்து பாத்தீங்கன்னா 2 6 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப 2 6ன்னு இருக்கு. மேல பெரிய நம்பர், நியூமரேட்டர் ஸ்மால், ஓகே, டினாமினேட்டர் கொஞ்சம் பிக். ஓகேங்களா? சோ நியூமரேட்டர் இஸ் ஸ்மாலர் தென் டினாமினேட்டர். இது என்னன்னு சொல்லுவாங்க? ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இப்ப அதுவே வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ராப்பர் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அப்படின்னு மீன்ஸ் அது அப்படியே தலைகீழா இருக்கும் பாருங்க. இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் சொல்லும் போது மேல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய நம்பர். ஓகேங்களா? சோ மேல வந்து பாத்தீங்கன்னா 7 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. கீழே 4. இப்ப இந்த இந்த ஃபிராக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்குமா? கரெக்டா வராது. ஏன்னா இப்ப நான் இந்த இடத்துல 7 போடாம 8 போட்டிருந்தா நீங்க வந்து சொல்லிடுவீங்க, இது 2 அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லிடுவீங்க. அதனாலதான் நம்ம வந்து 7ன்னு போட்டேன், அடிக்க முடியாம 7ன்னு போட்டேன். ஓகேங்களா? சோ இப்ப இது என்னன்னு சொல்லுவீங்க? இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் சொல்லுங்க. ஓகேங்களா? நியூமரேட்டர் இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு டினாமினேட்டர், இட்ஸ் வேல்யூ இஸ் 1 ஆர் மோர். அதாவது இதனுடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டா 1 இல்லைன்னா அதை விட அதிகமாக. அப்படி இருந்துச்சுன்னா அது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். அதாவது மேல இருக்கக்கூடிய நியூமரேட்டர் பெருசா இருந்தோ இல்ல சமமா இருந்து அதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1ஆக இருக்கணும், 1 அப்படின்னு இருக்கணும், இல்ல அதுக்கு மேல இருக்கணும். அப்ப சார் இப்ப 4/4 இம்ப்ராப்பரானு கேட்டா எஸ், ஆல்மோஸ்ட். ஓகேங்களா? இதனுடைய வேல்யூ 1 தான். அப்ப 5/4 அப்படிங்கிறது இம்ப்ராப்பர் தான், ஏன்னா அதனுடைய வேல்யூ 1 விட கூட போயிடும். இப்ப இங்க பாருங்க, ப்ராப்பர் ஃபிராக்ஷன் சொல்லும் போது 2/6ன்னு இருக்கா. இதை என்னன்னு பண்ணுவீங்க? இதை எப்படி வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணுவீங்க? 6 2 இப்படித்தானே பண்ணுவீங்க. இப்ப இதெல்லாம் பாருங்களேன், 1 விட கம்மியா தான் இருக்கும். இந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1 அப்படிங்கிறத விட கம்மியா தான் இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப இது என்னன்னு சொல்லுவோம்? we called as proper fraction. சோ அப்ப எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ராப்பர் ஃபிராக்ஷனா நீங்க வந்து மாத்தணும். ஓகேங்களா? சோ இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் ஆக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? மேல ஸ்மால் நம்பர் தான் இருக்கணும், கீழே வந்து பாத்தீங்கன்னா பெரிய நம்பர் தான் இருக்கும். அப்படி ப்ராப்பரா மாத்தினீங்கன்னா தான் அந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் வேல்யூ. சோ இப்ப இங்க பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா மேல பெருசா இருக்கு, கீழே வந்து பாத்தீங்கன்னா சின்ன நம்பரா இருக்கு. சோ அப்ப என்ன வரும்? அது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல முடிக்க கூடாது, ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல தான் முடிக்கணும். ப்ராப்பர் ஃபிராக்ஷன், ஏன்னா இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல முடிச்சீங்கன்னா அதோட வேல்யூ 1 இல்லைன்னா 1 விட கூட இருக்கும். அப்படி வைக்க கூடாது. சோ அப்ப ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல முடிக்கணும் அப்படின்னு சொன்னா மேல வந்து பாத்தீங்கன்னா 165/166ன்னு வந்துச்சு வச்சுக்கோங்க, அது ஓகே, ரைட். ஆனா இங்க அப்படியே மாறி வந்திருக்கு. ஓகேங்களா? மாறி வந்துச்சுனாலே நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே இந்த மெத்தட் தான், 20+1 அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஓகே, அதே மாதிரி நீங்க வந்து இதுல பார்க்கும்போது, ஆப்ஷன்ல பார்க்கும் போதே நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியணும். இது வந்து பாத்தீங்கன்னா மேல பெரிய நம்பர் இருக்கு, கீழே சின்ன நம்பர் இருக்கு. ஓகேங்களா? மேல பெரிய நம்பர் இருக்கு, ரெண்டும் ஒண்ணா கொடுத்துட்டீங்கன்னா சரி, இப்படி எடுத்துக்கோங்க. மேல பெரிய நம்பர் இருக்கு, கீழே சின்ன நம்பர் இருக்கு. அப்ப இந்த நம்பரும் வராது, இதுவும் வராது. இந்த ஆப்ஷன் கிடையாது, இந்த ஆப்ஷன் கிடையாது. இது பி சி, இதுல 2ல 1 தான் ஆன்சர். இப்ப பார்த்தாலே தெரியுது சின்னு சொல்லிட்டு சி போயிருவேன். இந்த கொஸ்டின் எல்லாம் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு எல்லாம் இருக்கக்கூடாது. கண்ணு பார்க்கணும், ஆப்ஷன் சின்னு போட்டு அடுத்து போய் அடுத்த நாள் அடுத்ததுக்கு போயிடும். 1 செகண்ட் தான் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நீங்க நீங்க வந்து நிறைய சம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரிய வந்துடும். பழக பழக பாலும் புளிக்கும், பேச பேச தமிழும் இனிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரிதான் கணிதம் பயிற்சி செய்ய செய்ய தன்னாலேயே விடை தெரிந்து விடும். ஓகே, சோ இதைத்தான் வந்து சொல்றோம். சரி, இப்ப இன்னொரு மெத்தடும் இருக்கு, நான் அதையும் சொல்லிடுறேன். ப்ராப்பர் ஃபிராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன், அஸ் வெல் அஸ் வந்து பாத்தீங்கன்னா மிக்சடு ஃபிராக்ஷன், கலப்பு பின்னம். ஓகேங்களா? கலப்பு பின்னம் இது மட்டும் நல்ல கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறதால ஈஸியா இருக்கு. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கலப்பு பின்னம்னு சொல்லிட்டு. இதுலயும் பாருங்க, இங்க பாருங்க, இந்த இது எடுத்துக்கோங்க. கலப்பு பின்னம் 1 3/4ன்னு இருக்கு. ஓகேங்களா? சோ கண்டிப்பாக இதுவும் ப்ராப்பரா தான் இருக்கும். மேல சின்ன நம்பர், கீழே பெரிய நம்பர். புரியுதா? இப்ப சில இடத்துல வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது தப்பு, இப்படி வராது. ஓகேங்களா? இது தப்பு. ஓகேயா? சோ இது வந்து ஒரு ஹோல் நம்பரும் ப்ராப்பர் ஃபிராக்ஷனும் சேர்ந்துதான் இருக்கணும். முழு எண்ணும் ப்ராப்பர் ஃபிராக்ஷனும் சேர்ந்துதான் வரணும். இது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ஓகேங்களா? சோ அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா வருமானா வராது. ஓகேங்களா? சோ கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா
என்ன சொல்ல, மேல சின்ன நம்பர் தான் இருக்கணும், மேல சின்ன நம்பர் கீழே பெரிய நம்பர். ஓகே, சோ முழு எண்ணும் பின்னத்துல வந்து மேல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சிறிய எண்ணும் கீழே பெரிய எண்ணும் இருக்கணும். ஸோ ப்ராப்பர் ஃபிராக்ஷனாகத்தான் இருக்கணுமே தவிர்த்து இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா எங்கேயுமே இருக்கக்கூடாது. ஸோ இது மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா பண்ணிடலாம். சார் இப்போ ஒரு டவுட் வரும், சார் ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல இருந்து இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருந்துச்சுன்னா ஒரு வேளை இந்த மாதிரி ஒரு ஃபிராக்ஷன் கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா, ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல கொடுத்துட்டாங்க, நம்ம என்ன பண்ண டவுட் வரும்ல, சம் கன்வர்ஷன் வந்து நம்ம பண்ணி தானே ஆகணும், ஓகேங்களா. ஸோ ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல இருந்து இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ண தெரியல. ஓகே, ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ண அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. ஹவு டு கன்வெர்ட் த ஃபிராக்ஷன். ஓகே, ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல பெரிய நம்பர் 11ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, கீழே 4ன்னு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஃபிராக்ஷன், இதை மிக்சடு ஃபிராக்ஷனா மாத்தணும். இதை வந்து பாத்தீங்கன்னா கன்வெர்ட் பண்றது வந்து இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல இருந்து மிக்சடு ஃபிராக்ஷன்ல மாத்தணும். ஓகே, ஸோ அப்ப இது என்ன பண்ணுவோம், 11 இப்படி பண்ணலாமா, டானா மெத்தட் ஒர்க் ஆகுமா உங்களுக்கு, டானா மெத்தட் ஒர்க் ஆகும்னா ஓகே, இல்லாத பட்சத்துல 11/4 பாருங்க புள்ளியில வரும், உங்களுக்கு புள்ளியில எல்லாம் வந்தா நல்லா இருக்காது, ஓகேங்களா. ஸோ அப்போ புள்ளியில வந்துச்சுன்னா சரியா இருக்காது. 4 2 4 3 வந்து பாத்தீங்கன்னா 12 மாறிடும். அப்ப 2ன்னு போடணும், அப்ப 11 4, அப்ப 2ன்னு போட்டுக்கிறீங்க, 8ன்னு போடுறீங்க, 9 10 11 3ன்னு வரும், ஓகேங்களா. ஸோ இப்போ இங்க நல்லா கவனிச்சு பாருங்க, 4 வருதா, ஸோ 2 3 4 இப்போ மாத்திட்டோமா. ஸோ இப்போ இந்த டானா மெத்தட்ல பண்றது பெஸ்ட், ஓகேங்களா. மற்றபடி நீங்க வந்து நேரடியா கீழே இருந்து அடிக்க முடியுமான்னு கேட்டா அடிச்சா நல்லா இருக்காது. ஸோ இதுதான் வந்து நீங்க கன்வெர்ட் பண்றது, ஓகேங்களா. இப்படிதான் நீங்க கன்வெர்ட் பண்ணணும், டானா மெத்தட்ல தான் பண்ண முடியுமே தவிர்த்து நேரடியா பண்ண முடியாது. ஓகே, ஸோ இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல இருந்து இதுவே இது சார் இது மிக்சர் கலப்பு பின்னம்ல அப்படின்னு கேட்டா இல்லப்பா இதுதான் ப்ராப்பர் ஃபிராக்ஷன், ஓகேங்களா. ஸோ நீங்க நினைப்பீங்க டக்குன்னு இது மிக்சடு ஃபிராக்ஷன்ல சார் அப்படின்னு நினைப்பீங்க, மிக்சடு ஃபிராக்ஷன் தான், பட் ஆனா இது இட்ஸ் அ ப்ராப்பர் மிக்சடு ஃபிராக்ஷன், ஓகேங்களா. மிக்சடுக்கு தான் நம்ம வந்து மாற்ற முடியும். ஓகே, ஸோ அப்படியே நேர தலையீழா பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டா அது பண்ண வராது, ஓகேங்களா. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் இதுதான், ஓகேங்களா. இப்படி பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சில நேரங்கள்ல வந்து இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல இருந்து ப்ராப்பர் ஃபிராக்ஷனுக்கு மாத்துங்க அப்படின்னு சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வரும், ஓகேங்களா. இம்ப்ராப்பர் டு ப்ராப்பர் ஃபிராக்ஷன், அதுவும் வந்து இப்ப 7/3ன்னு இருக்கும், மாத்துற மாதிரி வரும், ஓகேங்களா. இம்ப்ராப்பர் டு ப்ராப்பர் ஃபிராக்ஷன் இப்ப 7/3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதை எப்படி மாத்துவீங்க அப்படின்னு கேட்பாங்க. 7/3ன்னு மாத்தணும்னா 2 சார் 2 1/3ன்னு வரும். நீங்க டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜர்க் ஆயிடாதீங்க, அவ்வளவுதான் 6 1, அதனால தான் நான் போட்டிருக்கேன், ஓகேங்களா. ஸோ 2 1/1ன்னு வரும். ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா திருப்பி பண்ணுங்க, இது ரெண்டையும் அடிங்க, ஓகேங்களா. ஸோ இது பண்ணீங்கன்னா திருப்பி இந்த டைப்ல வரும். ஸோ இப்போ அகைன் ஒன்று சொல்றேன் உங்களுக்கு ஈஸியா புரிய வைக்க, ரொம்ப ஜூம் பண்ணிட்டோம் போல. இப்போ இங்க பாருங்க 15/4 அப்படின்னு இருக்கா, 15/4 அப்படின்னு இருக்கிறத நீங்க நார்மலா அடிங்க, ஓகே. ஸோ 4 3s are 12, 4 4s are 16 ஆயிரும். ஸோ அப்போ 3 தான் வரும், ஓகேங்களா. ஸோ இப்போ இங்க 4 தான் இருக்க போகுது, 4 3s are 12 அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு மிச்சம் என்ன இருக்கும், மீதி வந்து பாத்தீங்கன்னா 3 வருமா, 3 2, ஓகேயா. ஸோ அப்போ 3 சாரி 3 3 வரும், ஓகே. 3 வரும், ஏன்னா 4 3s are 12, 12 plus 3 15 அப்படின்னு வரும், ஓகேங்களா. இப்படிதான் வந்து நீங்க மாத்திர மாதிரி இருக்கும். ஸோ அப்ப மிக்சடு ஃபிராக்ஷனுக்கு தான் நீங்க வந்து மாத்திர மாதிரி கன்வெர்ட் பண்ணி மாத்திர மாதிரி இருக்கும். இப்போ 22/5ன்னு இருக்கு, இது என்ன பண்ணுவீங்க, 4 பண்ணோம்னா 20ன்னு வரும், மீதி வந்து பாத்தீங்கன்னா 2 5. ஸோ இப்படிதான் வந்து மாற்றுவோம், இந்த 5 இங்கே தான் வரும், ஓகே. ஸோ இப்படி பண்ணோம்னா ப்ராப்பர் ஃபிராக்ஷனுக்கு மிக்சடு ஃபிராக்ஷனுக்கு வந்துடும், ஓகேங்களா. ஸோ புரிஞ்சிருச்சா. ஸோ இப்போ இதுக்கு அடுத்து நீங்க பார்க்க வேண்டியது, நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்துட்டோம், கடைசி வரைக்கும் வந்தாச்சு, எல்லாமே பார்த்தாச்சு. இந்த சம் வந்து நான் உங்களுக்கு அடுத்த ஒரு இதுல நான் சொல்றேன், ஓகேங்களா. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா புதுசா படிக்கக்கூடிய பசங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க, இது என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நான் ஷார்ட்டா வேணா நான் சொல்றேன், அதாவது ஏற்கனவே தெரிந்த மாணவர்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு நார்மலா வந்து இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதனால சொல்லிடுறேன், புதுசா ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னா இது ஸ்கிப் பண்ணிடுங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ இங்க பாருங்க,
எக்ஸாம்ஸ்ல கேட்டது, கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்படிங்கிற எக்ஸாம்ல கேட்டது. ஓகே, ஸோ ஃபைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, கண்டுபிடி, இதனுடைய மதிப்பை கண்டுபிடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3 27:4:x. அப்ப x உடைய நம்பர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, சோ இப்படி கொடுத்துட்டாலே சிம்பிள். இப்படி கொடுத்துட்டா நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் இந்த மெத்தடுக்கு நீங்க கொண்டு வந்துடணும். 3/27 4/x கொண்டு வந்துடணும். இந்த x ஒரு ஓரத்துல கொண்டு வந்தீங்கன்னா x இது பாருங்க கிராஸ் பண்ணி அடிச்சிடலாம். ஓகேங்களா, சோ அப்ப x இங்க எழுத இங்க பாருங்க 3/27 4/x இருக்கு. இப்ப இந்த எக்ஸ் மட்டும் ஒரு ஓரத்துல வச்சுக்குவோம். ஓகேங்களா, எக்ஸ் ஓரத்துல வச்சுக்கிட்டு 4 × 27/3 வரும். இது தலைகீழ் ஆயிரும். ஏன் தலைகீழ் ஆகுதுன்னா இது இந்த பக்கம் வருது. புரியுதா உங்களுக்கு? லெட் மீ எக்ஸ்பிளைன். இந்த பாருங்க, 3/27 4/x இருக்கா. இப்ப இதை என்ன பண்றோம், எக்ஸ் வந்து இந்த சைடு வருதா, இந்த ஈக்குவல் இந்த ஈஸ்டுக்கு இந்த சைடு வருது. ஓகேங்களா, சோ அப்ப இது ஆக்சுவலா என்ன 1/x தானே அர்த்தம். மேல 1 இருக்கு, 1/x அர்த்தம். அப்போ 1/x இங்கிட்டு வரும்போது x ஆக மாறுது. ஓகேங்களா, சோ ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு x ஆ மாறுது. சோ அப்ப இங்க 4 அப்படியே தான் இருக்கும். இங்க 1 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா, சோ இங்க இருந்த x வந்து பாத்தீங்கன்னா இங்க போனதுனால கீழே வந்து 1 போடலாம், 1 போடாமலும் இருக்கலாம். ஓகேங்களா, சோ இப்ப இங்க பாருங்க, இந்த 3/27ங்கிறது இந்த ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு வரணும். இங்க தானப்பா இருந்துச்சு 3/27. இது ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு வரும்போது அப்படியே தலைகீழா மாறும். ஓகேங்களா, 27/3 வரும். ஓகே, சோ இப்ப நீங்க வந்து ஈஸியா அடிக்கலாம். இதை ரெண்டையும் அடிச்சீங்கன்னா வந்து 9 × 4 36. ஓகேங்களா, சோ அதுதான் ஆன்சர். சோ அதனாலதான் 36ன்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரிதான் வந்து இது கொஞ்சம் ஈஸியா இருக்கா. அதே மாதிரிதான் என்ன கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் வந்து x + y வந்து பாத்தீங்கன்னா 12ன்னு கொடுப்பாங்க. இதுவும் எக்ஸாம்ல கேட்டதான். x + y வந்து 12, x y வந்து பாத்தீங்கன்னா மல்டிப்ளைல இருக்கு. இது மல்டிப்ளை பெருக்கல் இருக்கு. x y 27. அப்ப x³ + y³ என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேயா, சோ இப்ப இதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் அந்த ஃபார்முலா ஞாபகத்துல வரணும். x³ - y³ இங்க தான் போட்டுக்கோம். x³ + y³ உடைய ஃபார்முலா நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இங்க பாருங்க, a² + b² + 2ab அப்படின்னு இருக்குல்ல, அதே தான். ஓகேங்களா, x y³ இருக்கும்போது இது என்ன x + y ஹோல் கியூபா. நான் உங்களுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இங்க நான் காமிச்சேன். உங்களுக்கு இங்க காமிச்சேனா, இங்க பாருங்க, உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன். இந்த ஃபார்முலா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். x³ + 3x² y + 3xy² + y³ அப்படின்னு இருக்கா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க. x a + b க்கு பதிலாக x y அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. வேற எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிள். ஓகே, ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க, அதுதான் இங்க வந்திருக்கும். x³ + y³. இங்க ஆக்சுவலா அந்த y³ இங்க கடைசி வந்திருக்கும். அதுதான் வந்து நம்ம அங்க அப்படி போட்டிருக்கோம். x³ y³ 3xy ஆஃப் xy. ஓகேங்களா, சோ இதுதான் வந்து ஃபார்முலா. இதுதான் வந்து அந்த ஃபார்முலா. ஓகே, சோ இதையாவது நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் அட் லாஸ்ட். ஓகேங்களா, சோ இப்ப x³ அப்படியே போட்டுருங்க. ஓகேங்களா, 2ab இருக்குல்ல, 2ab + ab into a + b into a + b. ஓகேங்களா, சோ அதுதான் வந்து இங்க வந்திருக்கு, வேற எதுவும் இல்லப்பா. சோ 3 + x. சோ இப்போ இந்த வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, அந்த வேல்யூவை நீங்க வந்து உள்ளுக்குள்ள வச்சீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா, வேல்யூ வச்சா ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ இங்க மைனஸ்ல கொடுத்துருக்காங்க, நெகட்டிவ்ல இல்ல இருக்கு. ஸோ அப்ப நெகட்டிவ்ல இருக்குன்னா அதுக்கான ஃபார்முலா வந்து இதுதான். நெகட்டிவ்ல இருக்கு, ஸோ அப்ப எல்லா இடத்துலயுமே மைனஸ்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ a - b ஹோல் கியூப் அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்ன சொல்லுவீங்க, a² - b². அது ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, -2ab வருமா, -2ab வரும். ஸோ அப்ப அது ஆனா பிளஸ் வந்து நடுவில் வரும். இங்க கியூப்ல இருக்கிறதுனால இந்த மெத்தட்ல உங்களுக்கு ஒரு எல்லாமே மைனஸ் தான் இருக்கு கியூப்ல இருக்கிறதுனால. ஓகே, கியூப்ங்கிறது ஒற்றைப்படையிலப்பா, ஸோ அதனால. ஓகே, மைனஸ் இன்டு மைனஸ் என்ன வரும், மைனஸ் இன்டு மைனஸ் என்ன வரும். ஓகேங்களா, புரியுதா உங்களுக்கு டிஃபரன்சியேஷன். மைனஸ் இன்டு பிளஸ் என்ன வரும், இது ஸ்கூல்ல 10th வந்திருக்கும், உங்களுக்கு 10th 8th வந்திருக்கும் நினைக்கிறேன். ரைட், ஸோ அப்ப இங்க வந்து கியூப்ல இருக்கிறதுனால இந்த மெத்தட்ல வருது. சரி, ஸோ இப்போ இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, x வந்து x - 4 வந்து x - y வந்து பாத்தீங்கன்னா 4. ஸோ அப்போ 4³ x y வந்து பாத்தீங்கன்னா 12. ஸோ அப்ப இங்க பாருங்க, x y இங்க இருக்கு 12 போட்டாச்சு, x - y வந்து பாத்தீங்கன்னா 4 போட்டாச்சு.
ஓகே. சோ நமக்கு தேவையானது இதுதான் தேவை. ஸோ அப்ப இந்த 2 நம்பரை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்ப இங்க 3ன்னு இருக்கு, 3 இது ரெண்டும் பண்ணோம்னா என்ன வருது? ஸோ 36 × 4 ஓகேங்களா? 36 வருமா? இல்ல இப்படி பண்ணாலும் ரைட்டு தான். 48 × 3 24 4 2 12 14 ஓகேயா? ஸோ இங்க 4 கியூப் இருக்கு. ஸோ இப்ப இங்க பாருங்க, இதை வந்து அடுத்த ப்ராசஸ் பண்ணணும் நீங்க. இப்ப நான் இவ்வளவு தூரம் சொல்லி கொடுத்ததை வச்சு அடுத்த ப்ராசஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? அடுத்த ப்ராசஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். எப்படி பண்ணுவீங்க? 4 கியூப் என்ன நான் சொன்னேன்னா 4 × 4 × 4 என்ன வரும்? 4 கியூப் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். 4 கியூப் மனப்பாடம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. அண்ணாங்க 16 16 × 4 என்ன வரும்? சொல்லுங்கப்பா. நீ சொல்லுப்பா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்ல, அந்த ஸ்ட்ரகிள் வருது இல்ல, அதுக்கு தான் மனப்பாடம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? 64 வருமா? பாக்காதீங்க பாருங்க. 64 வருமா? பாருங்க, இது கியூப். இங்க கொடுத்துருக்கோமா 64. அப்ப இங்க பாருங்க, திருப்பி ஒரு தடவை போய் இந்த வீடியோ பார்க்கும்போது எத்தனை பேருக்கு ஸ்ட்ரகிள் ஆச்சு திருப்பி ஒரு தடவை போய் பாத்துருங்க. பார்க்க மைண்டுக்குள்ள உட்காரும். 64 16 × 4 64. ஓகே. 125 216 343 512 729 1000. ஓகேங்களா? அப்ப 20 கியூப்னா 8000. ஓகேங்களா? ஞாபகம் இருக்கா? 20 கியூப்னு சொல்லி 8000 நான் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? அப்ப மனசுலாயோ மறக்கவே கூடாது. ஓகே. அப்ப இங்க என்ன வரும்? 64ன்னு வரும். அப்ப எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் மைனஸ் 144. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ் இப்படி வந்துருது. எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் ஈக்குவல் டு இங்க பாருங்க மைனஸ் இங்க வந்து பிளஸ் 64 தானே வரும். இது உள்ளக்குள்ள போகும்போது மைனஸ் 64 மைனஸ் 144ன்னு வருமா? ஸோ அப்ப மைனஸ் 144 64 இது ரெண்டு மைனஸ் மைனஸ்ல இருக்கிறதுனால பிளஸ் பண்ணுங்க. 8 10 இங்க 1 208 அப்படின்னு சொல்லிட்டு வருதா? ஸோ அப்ப ஆன்சர் என்ன வரும்? இங்க அந்த கணக்கு கொடுக்கல, கணக்கு வந்து இங்க கொடுக்கல. அப்ப ஆன்சர் என்ன வரும்பா? 200. இப்படிதான் நம்ம ஒரு சம் வந்து பாத்தீங்கன்னா செய்யணும். புரிஞ்சிருச்சா? ரைட். சரி, இப்ப இந்த சம்மும் பார்த்துட்டோம், இந்த சம்மும் பார்த்துட்டோம். இப்போ ஒரு தடவை இந்த சம் கேட்டிருந்தாங்க. ஓகே, இந்த சம் பாருங்க, எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து கற்பதை அபிஷியல் இதுல வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராம்ல இதே சம் கேட்டிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அப்ப நிறைய பேர் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஆன்சர் சொன்னாங்க. 40ன்னு சொன்னாங்க, 8ன்னு, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஆன்சர் சொன்னாங்க. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு தெரியல பாவம். ஸோ அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது 4 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருந்தோம் பாருங்க, 4 மீட்டர் அப்படின்னு நாம சொல்லியிருந்தோம். எப்படி வந்துச்சு? அதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க, ஹை சார், இந்த சம்முக்கு ரைட் ஆன்சர் 40 வராதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு கனசதுர வடிவ தொட்டில். அதனாலதான் இந்த டயக்ராம் போட்டேன். ஓகே, அதுல 64,000 லிட்டர் நீர் வந்து உள்ள போகுமா கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை, ஒரு பக்கம் அதனுடைய நீளத்தை, ஏன்னா இது வந்து கியூபிக்கல் டேங்க்ல கனசதுரம் இப்படி இருக்கு, இந்த டேங்க் பார்த்தாலே தெரியுதுல. அப்ப இது வந்து ஒரு பக்கத்தோடைய நீளம் எவ்வளவுன்னு தெரியும், ஒரே ஒரு பக்கத்தோடைய நீளம். ஓகேங்களா? சோ அப்ப இந்த கியூப் எல்லாம் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்கன்னு சொன்னதுக்கான காரணம் இங்க பாருங்க. ஓகே, கியூப் எல்லாமே மனப்பாடம் பண்ணிக்கோங்கப்பா, மறந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும்போது டக்குன்னு நீங்க அடிக்கிறதுக்காக தான். ரைட்டா? சோ அப்ப இது வந்து ஒரு கொள்ளளவுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? கனசதுர வடிவத்துல இவ்வளவு கொள்ளும். சோ அப்ப அது கனம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அப்ப வால்யூம் கேட்கறாங்க. வால்யூமோடைய ஃபார்முலா A3. இங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு லிட்டர் அப்படின்னு கேட்டா எவ்வளவு லிட்டர் ஈக்குவல் டு ரூட் வரும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து நீங்க பார்க்க போறீங்க. சோ இவங்க வந்து 64ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப 64,000 லிட்டர்ல இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப 1000ஆல நம்ம வகுத்தோம்னா தான் அது வந்து கன்வெர்ட் பண்ண முடியும் மீட்டர்ல. ஓகேங்களா? சோ அப்ப 64ன்னு பண்ணிட்டு ரூட் 64 இங்க வெறும் ரூட்ல எதுவுமே இல்லைன்னா அது வந்து ஸ்கொயர் தான்.
ஆனா இங்க 3ன்னு கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து கியூபிக் ரூட். ஓகேங்களா? சோ கியூபிக் ரூட் சொல்லும் போது 4 தான் வரும். ஓகேங்களா? சோ ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் இது. இங்க வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, கவர்மெண்ட் உடைய அபிஷியல் ஆன்சர் கீ இதுதான். கவர்மெண்ட் உடைய அபிஷியல் ஆன்சர் கீ தான் வந்து நீங்க பாக்குறது. நானா வந்து எதுவும் சொல்லல. ஓகே, காட் இட். ரொம்ப சிம்பிள்ல இந்த கொஸ்டின் வந்து மேபி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 4 மீட்டர்னு கொடுத்துருக்காங்களா, ரொம்ப சிம்பிள். பார்த்தாலே 64,000 இருக்கா, அது 64ன்னு மாத்திக்கிட்டு கியூப், இங்க ஆல்ரெடி கியூப்னு தானே கொடுத்துருக்காங்க, கனசதுரம் தானே, கியூப்னு தான் இருக்கு. அப்ப ரூட் 64 3 என்ன வரும், 4. அதான் ஒரு செகண்ட் அப்படி பார்த்து அடிக்கணும். சார் என்ன சார் நீங்க வந்து அந்த 1000 ஏன் சார் நீங்க வந்து வகுத்தீங்க அப்படின்னு ஒரு டவுட் வரும். நல்லா கவனிங்கப்பா. 64,000 போட்டிருக்கா, இது என்னன்னா இந்த டேங்க் இருக்குல்ல, இந்த மீன் தொட்டி, இந்த மீன் தொட்டி பூரா 64,000 லிட்டர் தண்ணி உள்ளுக்குள்ள போகுமா. நம்ம வீட்டு மொட்டை மாடியில வந்து பாத்தீங்கன்னா டேங்க் வச்சிருப்பாங்கல்ல, கான்கிரீட் டேங்க். நீங்க கொஞ்சம் அப்படி கற்பனை பண்ணி பாருங்க, வீட்டு மேல இப்படிதான் கான்கிரீட் டேங்க் இருக்கு. இந்த வழியா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி உள்ள விடுக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா பைப்பிங் வந்து போட்டு வச்சிருப்பாங்க. இந்த தண்ணி வழியா தான் வீட்டுல வந்து குழாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, தண்ணி இந்த வழியா தான் வெளியே வரும். ஓகேங்களா? வழியா வெளியே வரும், இந்த வழியா உள்ள போகும். ரைட்டா? ஸோ ரைட், புரிஞ்சுச்சுல உங்களுக்கு? டேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே டியூட்டி ப்ரெஷர் தண்ணி வந்து இப்படி மேல விழுகிற மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. அதுவே இங்க இருந்து குழாய் வந்து பாத்தீங்கன்னா வெளியே எடுத்திருப்பாங்க. ப்ரெஷர்னால வெளியே வரணும், ப்ரெஷர்னால உள்ள போகாம இருந்துடக்கூடாதுன்னு வெளியே இப்படி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? புரிஞ்சிருச்சா? சோ அப்ப இந்த தண்ணி டேங்க்ல அவங்க கேட்கறது ஒரே ஒரு பக்கம், ஒரே இந்த ஒரு பக்கத்தோடைய அந்த அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுவும் மீட்டர்லன்னு கேட்டிருக்காங்க. இங்க லிட்டர் கொடுத்து மீட்டர்ல மாத்த சொன்னா, ஓகேங்களா, நம்ம பண்ண வேண்டியது 1000 லிட்டர். 1000 லிட்டர் என்பது ஒரு கனமீட்டர். ஓகேங்களா? சோ அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1000 லிட்டர் ஈக்குவல் டு ஒரு கியூபிக் மீட்டர். சியூஎம்னா கியூபிக் மீட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல 1000 எல் ஈக்குவல் டு 1 M3ன்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அப்படி போட்டா உங்களுக்கு ஞாபகத்துக்கு இருக்கும்னா போட்டுக்கோங்க. புரியுதா உங்களுக்கு? நான் இங்க எழுதுறேன், அது எழுதிக்கோங்க. சைட்ல எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். 1000 லிட்டர் ஈக்குவல் டு 1 M3. ஓகேயா? பாக்ஸ் கூட போட்டு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக மறக்கவே கூடாது. 1000 லிட்டர் இருக்குன்னா அது வந்து ஒரு இதுல மாத்தும் போது 1 M3 இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ 1 M3 நீங்க கொண்டு வரணும்னா 64,000 டிவைடட் பை 1000 பண்ணீங்கன்னா உங்களுக்கு கன அடி வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிடும், கனமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். அப்ப 64 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? இங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு சைடுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த பக்கம் எவ்வளவு இருக்கும், இந்த பக்கம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அப்ப ஒரு சைடு கியூப்ல இருக்குல்ல, இது வந்து கியூப், இது வந்து கியூப்ல இருக்கு. அப்ப என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு கேட்டா, வால்யூம் ஈக்குவல் டு சைடு ஆஃப் கியூப். ஓகேங்களா? சோ ரூட் எடுக்கும் போது 4 × 4 × 4 64. நமக்கு ஒரே ஒரு சைடு தான் கேட்டிருக்காங்க. அப்ப இட் மீன்ஸ் 4 மீட்டர். ஓகேங்களா? சோ அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஆன்சர். ரைட்? புரிஞ்சிருச்சா? 40 வராது, 100ஆல 100ஆல கூட இல்லையே, 40 எப்படி வருதுன்னு தான் எனக்கு 40 வராதுப்பா. ஓகே, சோ இந்த ஸ்டூடெண்ட் கேட்டதுனால ஏதோ இந்த ஸ்டூடெண்ட் கேட்கற மாதிரியே நான் சொல்றேன். ரைட்? அவ்வளவுதாங்கன்னா இதோட வந்து பாத்தீங்கன்னா பேசிக் மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஓகே, இந்த சம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு, இந்த சம்மும் நீங்க நீங்க வேணா ஸ்கிரீன்ஷாட் வேணா எடுத்துக்கோங்க, தெரிஞ்சவங்க இந்த சம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த சம்மும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். நம்ம எப்பயுமே பைலிங்குவல் நம்ம சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் எப்படி மாற்ற முடியும்? எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா பைலிங்குவல் தான். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டாபிக் வரும்போது நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏ மற்றும் பி அது வந்து டைம் இந்த ஒர்க் பேஸ் பண்ணி வரும். இல்லைன்னா வந்து இது பாருங்க, ப்ராஃபிட் வச்சு வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ ப்ராஃபிட்டை வச்சு பாக்குறது, இதுக்கும் நம்ம இங்க செஞ்சிருக்கோம் பாருங்க. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான், நான் அடுத்து சொல்றேன், இப்ப வேண்டாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வந்து இது வந்து ப்ராபபிலிட்டி, இதுவும் பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஓகே, ரைட்? புரிஞ்சிருச்சா? இப்ப நெக்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது, கொஞ்சம் பிரைட்னஸ் இருக்கும், பிரைட்னஸ் கம்மி பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தாச்சா இதெல்லாம்? நல்லா கவனிங்க. நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இப்ப பார்க்கணும். எண் முறைகள் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். எண் முறைகள் பார்த்துட்டோம்னா நமக்கு ரொம்ப சிம்பிள் ஆயிடும். இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே ஷார்ட்கட் தான் பார்த்துக்கோம். எண் முறைகள் அப்படிங்கிறது என்ன, இங்க பாருங்க, இவ்வளவுதும் நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப இந்த சம் எல்லாம் இல்லாம சிம்பிளா பார்க்க போறோம். வாட் இஸ் நம்பர் சிஸ்டம்
அப்படிங்கிறத இவ்வளவு தூரம் பார்க்க போறோம். கொஸ்டின்ல ஒரு தடவை கேட்டிருப்பாங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, உங்களுக்கே புரிய வரும். நெக்ஸ்ட் வீடியோல தான் இது நான் சொல்ல போறேன். இது வந்து டிஎன்பிஎஸ்சி உடைய கொஸ்டின். ஓகேயா? டிஎன்பிஎஸ்சில என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ இந்த கேள்வி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு பந்து ஒரு கட்டடத்துல இருந்து, ஒரு பெரிய கட்டடத்துல இருந்து ஒரு பெரிய பேஸ்கெட் பாலை கீழே போடுறாங்க, இல்ல ஏதோ ஒரு பாலை கீழே போடுறாங்க. மேலே இருந்து கீழே வீசப்படுகிறது. அந்த பந்து ஒவ்வொரு முறையும் தரையில் மோதிய பிறகு விழுந்து உயரத்தில் பாதி அளவுக்கு எழும்புகிறது. அப்ப மேல இருந்து இப்படி கீழே விழுந்து அப்ப இவ்வளவு தூரம் வருது. அப்புறம் திருப்பி கீழே விழுந்து அதுல பாதி, அப்புறம் திருப்பி கீழே விழுந்து அதுல பாதி. இதுதான் வந்து கான்செப்ட். அதுதான் இங்க வந்து நம்ம சொல்லியிருக்கோம். புரியுதா? உங்களுக்கு பிக்சரோட பார்க்கும்போது புரியுதா? அவ்வளவு உயரத்துல இருந்து கீழே விழுந்து பாதி வரைக்கும், அதனுடைய பாதி வரைக்கும் வருது. அதுக்கப்புறம் கீழே விழுந்து அங்கிருந்து பாதி அப்படி போகுது. ஓகேயா? சோ இதுதான் வந்து கேள்வியா கேட்டிருக்காங்க. இப்ப கொஸ்டின் ஃபுல்லா வாசிங்க, உங்களுக்கு தெரியும். ஓகேயா? சோ பாதி அளவுக்கு எழும்புகிறது எனில் பந்து வீசப்பட்டதில் இருந்து ஓய்வு நிலைக்கு, அந்த பந்து போய் ஒரு இடத்துல போய் ஒதுங்கி நிற்கும் பாத்தீங்களா, ஓய்வு நிலைக்கு வரும்போது அது சென்ற மொத்த தூரம் எவ்வளவுன்னு கேட்கலாம். A ball dropped from a top of the building. If the ball rise to half of the height it fell each time it hits the ground. What is the total distance traveled by the ball from the time it is thrown to rest? வீசப்பட்டதுல இருந்து ஓய்வு பெறுற வரைக்கும் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 300 மீட்டர். எப்படி வந்துச்சுன்னு கால்குலேட் பண்றதுக்கு பேசிக் ஆஃப் நம்பர் சிஸ்டம் படிக்கணும். படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்துடும். அப்ப ஹைட் ஆஃப் த பில்டிங் எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல, ஹைட் ஆஃப் த பில்டிங் எவ்வளவுன்னு சொல்லவே இல்லை. இங்க எங்கேயாவது வந்து கட்டடத்தின் உயரம் இதனோட உயரம் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஓகேங்களா? சோ அப்ப சம்மேஷன் தான் வரும். சம்மேஷன் இங்க கான்ஸ்டன்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0 டு சம்மேஷன் இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா 1/2k அப்படிங்கிற ஃபார்முலா தான் வரும். ஸோ இப்படி எப்படி சார் வந்துச்சு இது அப்படின்னு பார்த்தா, ஸோ அதை செஞ்சு இங்க காமிச்சிருக்கேன் பாருங்க. ஸோ இது பாருங்க, செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ 1/2 அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அது இந்த சம்மேஷன் அப்படின்னு சொல்லும் போது இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஹைட் ஆஃப் பில்டிங் எவ்வளவுன்னு தெரியல. ஸோ அப்ப ஒரு உதாரணத்துக்காக 100ன்னு வச்சுக்கிறோம். இங்க ப்ராஃபிட் ஆர் லாஸ் அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது 20% நஷ்டம் அப்படின்னு சொன்னா ஒரு உதாரணத்துக்காக 100ன்னு வச்சுக்குவோம். ஸோ இங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100ன்னு வச்சுக்கிறோம். அப்ப இங்க சம்மேஷன் போட்டு இருக்கும் போது இங்க பாருங்க 1/2 அப்படின்னு இருக்கு. அதனால 1/2ன்னு போட்டுக்கிறோம். ஏன்னா பாதி பாதியா போகுது இல்ல, ஹாஃப் ஆஃப் தானே, பாதி அளவுக்கு எழும்புகிறது. கீழே விழுந்து பாதி மேல வருது, திருப்பி கீழே விழுந்து இதுல இருந்து பாதி, முதல் இதுல பாதி, அதுக்கு அடுத்து இதுல பாதி. ஸோ அப்படிதான் எந்திரிச்சு வருது. ஸோ அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஹாஃப்னு போட்டுக்கிறோம். ஸோ இப்ப ரெண்டாவது ஸ்டெப் பாருங்க, இது இப்படி 100 இப்படின்னு போட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா 100 + 100 டிவைட் பை 1 - 1/2 இதுதான் வரும். ஓகேங்களா? 1 - 1/2ன்னு வரும். இதை வந்து மாத்தணும், சோ பண்ணா 300ன்னு வரும். இது நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். இதே மாதிரி இன்னொரு சம்மும் இருக்கும் பாருங்க, ரொம்ப சிம்பிள் தான். செஸ் போர்டு வச்சு ஒரு சம்மு கேட்பாங்க, பல தடவை கேட்டிருக்காங்க. செஸ் போர்டு வச்சு ஒரு சதுரங்க பலகையில் உள்ள, அதாவது செஸ் போர்டுல இருக்க சதுரங்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. 64 வரவே வராது. நீங்க எண்ணி பாத்தீங்கன்னா, சார் நான் எண்ணி பாத்திருக்கேன் சார், நான் ஒரு செஸ் போர்டு பிளேயர், 64 தான் வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தயவு செய்து மக்களே இப்படி நீங்க எண்ணீங்கன்னா 64 தான் வரும். ஓகேங்களா? இது 1 2 3 அப்படின்னு 64 தான். என்ன சொல்றாங்க? இது ஒரு கட்டம், இது ஒரு கட்டம், இது ஒரு கட்டம், இது ஒரு கட்டம், அப்படி புரியுதா? இப்படி எண்ணீங்கன்னா 64 வரும். இந்த கட்டம் 1, இந்த கட்டம் 1, இந்த கட்டம் 1, இந்த கட்டம் 1, இப்படி ஒரு கட்டம் இருக்கும், இப்படி ஒரு கட்டம். புரியுதா உங்களுக்கு? சோ இது எல்லாத்தையும் நீங்க எண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இந்த சைடு 8 கட்டா இருக்கும், இந்த சைடு 8 கட்டா இருக்கும். 8 8 64 இப்படி போட்டுட்டு போயிட்டீங்கன்னா தப்பு. இதுக்குதான் வந்து படிங்களான்னு சொல்றது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. ஓகே, ஜஸ்ட் ஜோக்கிங், ரைட்? சோ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா பண்ணிடலாம். இப்ப இங்க பாருங்க, உங்களுக்கு சுலபமா வந்து பாத்தீங்கன்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர்னு சொல்லிட்டு 8 ஸ்கொயர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப அந்த ஃபார்முலா 8 ஸ்கொயர் டிவைடட் பை 6 வரைக்கும் வரும். ஸோ இதை நீங்க அடிச்சீங்கன்னா 204 அப்படின்னு வரும். ஓகேங்களா? 204 ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்றேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல. ஓகேயா? ஸோ அதே மாதிரி தான் இதுவும் 15 கிரிக்கெட் வீரர்கள் கொண்ட ஒரு குழுவில் 11 பேரை வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வழிகள்ல தேர்வு செய்ய முடியும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதையும் வந்து நம்ம பார்க்கணும். உங்களுக்கு நிறைய வந்து கொஸ்டின் கேட்பாங்க, நம்பர் சிஸ்டத்துல வரும். அதே மாதிரி ஒரு வால் கிளாக் இருக்கு, ஊரு ஃபுல்லா கேட்கிற மாதிரி மணிக்கூண்டு இருக்குப்பா. அந்த மணிக்கூண்டுல ஒரு மணி ஆகும்போது ஒரு தடவை டங் அப்படின்னு சொல்லிட்டு மணி அடிக்கும். அதுவே 2 மணி ஆகும்போது டங் டங் அப்படின்னு சொல்லிட்டு வரும். டங் டங் டங்
அதுவே வந்து 10 மணி ஆகும்போது 10 தடவை அடிக்கும், 12 மணி ஆகும்போது 12 தடவை அடிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்ப என்ன பண்ணிட்டாங்க, நேரம் 9 மணி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. ஏன்னா டங் டங்னு அடிக்கிற வரைக்கும் பழைய இந்த சர்ச்சில் எல்லாம் அந்த மாதிரி இருக்கும். இப்பெல்லாம் மாத்திட்டாங்க, இப்பெல்லாம் வாய்ஸ் வர்ற மாதிரி பண்ணிட்டாங்க, அதுவும் ப்ளூடூத்ல பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா போட்டு பண்ணா ஈஸியா ஆன்சர் வந்துடும். நான் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இப்படி நிறைய சம் வந்து இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்க்கலாம், மிஸ் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, ஸோ இதுக்கு நீங்க பார்க்க வேண்டியது 6ஆம் வகுப்பு புக்ல இருந்து நம்ம பார்க்கணும். 6th புக்ல சம் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. முழு எண்ணா என்ன, விகிதமுறு எண்ணா என்ன, முழு எண்கள், முழுக்கள், இயல் எண்கள், விகிதமுறா எண்கள், இதெல்லாம் புக்ல, ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடியது கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ.